ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவனோட பேரு கிரேட், இந்த சீரிஸோட மெயின் லீட். அங்க ஒரு டாக்டர் வந்து அவனோட ரிப்போர்ட்ஸை பத்தி நர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்ப அந்த நர்ஸோ பல்ஸ் ரேட் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கற்பனா இங்க ஒரு பையன் அவனோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான். இவனோட பேரு டைம், இந்த சீரிஸோட இன்னொரு மெயின் லீட். இவனுக்கு ஆல்ரெடி அடிபட்டு நிறைய ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அதனால இவனும் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போடும்னு கஷ்டப்பட்டு அங்க ஓடி வர அவனை அட்டாக் பண்ணவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் டைம் அவன் ஷூட் பண்ணிடுறான். அதே நேரத்துல இங்க கிரேட்டுக்கு பல்ஸ் டிராப் ஆக அங்க இருக்கிற டாக்டரும் உடனே சிபிஆர் பெர்ஃபார்ம் பண்றாரு. அப்ப கரெக்டா 11 மணி ஆகுது. கற்பனா இங்க கிரேட் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவனோட ஃப்ரெண்டு டைட்டில் கால் பண்ணி டே எக்ஸாம்க்கு டைம் ஆகுதுடா, சீக்கிரமா கிளம்பி வான்னு அவனை எழுப்பி விடுறான். தென் இவனும் ஏஞ்சி அவனோட பூனைக்கு சாப்பாடு போட்டுட்டு காலேஜ்க்கு கிளம்புறான். இவன் இருக்கிறது 4 மாடி. சோ கீழே போறதுக்கு இவன் லிஃப்ட யூஸ் பண்ண சடனா இவனுக்கு அவனோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அதுல இவன் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். பட் அவன் லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்ததும் எல்லாம் நார்மல் ஆயிருது. அதனால இவனும் எதுக்கு சடனா இப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப இத பத்திலாம் யோசிக்க டைம் இல்லன்னு பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டு அவனோட கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். கற்பனா இப்ப ஸ்ரீவாட் கார்கோன்னு ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. இதுதான் கிரேட்டோட ஃபேமிலி பிசினஸ். இங்க அவனோட அண்ணன் கான் அவனோட அப்பாவை பார்க்க வரான். இவன் உள்ள வந்துட்டு அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்ல இவரோ ஏன்டா 5 மினிட்ஸ் லேட் ஆச்சுன்னு கேக்குறாரு. நான் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லவும் சரி அங்க உட்காரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பாட்டுக்கோன்னு சொல்றாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த கம்பெனில இருக்குன்றதே உனக்கு தெரியுது. நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து தான் நம்மளுக்கு மெயினான ரெவென்யூ வருதுன்னு சொல்லிட்டு இனில இருந்து நீ அந்த டிபார்ட்மெண்ட்டை பாட்டுக்கோ. உனக்கு ஏதாச்சும் டவுட் பண்ணா அதை நீ சம்மன் கிட்ட கேளு. அவரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. டென் இவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரப்ப கிரேட்டோட அம்மா அவனை கூப்பிட்டு அப்பா உன்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லிட்டாரான்னு கேட்க இவனும் ஆமா அதை பத்தி சொல்லிட்டாருன்னதும் அந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமானது. சோ நீ அதை நல்லா பாட்டுக்கோன்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாங்க. இவங்க உள்ள வந்து உட்கார்ந்ததும் நான் எடுத்த டிசிஷன் கரெக்டா இருக்கும்னு நீ நினைக்கிறியான்னு இவரு கேட்க இவங்களும் அது கரெக்ட் தான், கான் அதை நல்லா பாட்டுப்பான்னு சொல்லிட்டு இப்ப கான் இருக்கிற பொசிஷனை நம்ம கிரேட்டுக்கு கொடுத்துடலாம். அவனோட எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை இங்க வந்து ஜாயின் பண்ண சொல்றேன்னு இவங்க சொல்ல அதுக்கு அவரும் அவன் ஆல்ரெடி வீட்டு பக்கமே வரமாட்டேன்றான். உன்னால முடிஞ்சா அவனை இங்க வர வச்சுக்கோன்னு சொல்றாரு. கற்பனா இங்க கிரேட் காரை ஸ்பீடா டிரைவ் பண்ணிட்டு போறான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் டைட்டில் கால் பண்ணி டே உன்கிட்ட 2 கால்குலேட்டர் இருக்காடான்னு கேட்க இவனும் தெரியல நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு காரை ஓரமா ஸ்டாப் பண்ணிட்டு 2 கால்குலேட்டர் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு என்கிட்ட இல்லடான்னு சொல்றான். அதை கேட்டு அப்ப நான் என்னடா பண்றதுன்னு அவன் புலம்ப நீ என்னமோ பண்ணிக்கோ எனக்கு இப்ப டைம் ஆகுதுன்னு சொல்லி அவன் காலை கட் பண்ணிட்டு வேகமா டிரைவ் பண்றான். தென் இவன் ஒரு டனல்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப டைட்டில் அகைன் இவனுக்கு கால் பண்றான். இப்ப எதுக்குடா கால் பண்ணேன்னு கேட்க எனக்கு எங்கேயுமே கால்குலேட்டர் கிடைக்கலடா, சோ நீ வரப்ப ஒரு கால்குலேட்டர் வாங்கிட்டு வான்னு சொல்றான். அதுக்கு கிரேட்டோ இந்த நேரத்துல நான் எங்க போயிடா கால்குலேட்டரை வாங்குறதுன்னு பேசிட்டே வரப்ப எதிரில வந்த ஒரு லேடி மேல இவன் காரை ஏற்றிடுறான். அந்த சட்டம் கேட்டு என்னடா அது சட்டம், ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு டைட்டில் கேட்டுட்டே இருக்க இவனும் காரை விட்டு இறங்கி அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறான். பட் இவன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாம கார் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அப்படியே இவன் வேகமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபோர்ஸ் அவனை பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் கூட பேசின இடத்துல போய் விட்டுருது. இங்க டைட்டில் டே உன்கிட்ட 2 கால்குலேட்டர் இருக்கா இல்லையாடான்னு கேட்டுட்டு இருக்க கிரேட்டுக்கோ இப்ப என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அவனும் காரை விட்டு இறங்கி வந்து சுத்தி பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குதுன்ற கன்ஃபியூஷன்லயே திருப்பி கார்ல ஏறி உட்கார்றான். இந்த தடவை இவன் டனலுக்குள்ள வரப்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் டிரைவ் பண்ணிட்டு வரான். இவன் மறுபடியும் அதே மாதிரி நடக்குமோன்ற பயத்துல இவன் சுத்தி சைட்ல எல்லாம் பாத்து வர அகைன் அந்த லேடி இவனோட கார் முன்னாடி ஜம்ப் பண்ணிடுறாங்க. அண்ட் அகைன் கிரேட் அவங்கள இடிச்சிடுறான். பட் இந்த தடவை அங்க 2 ஓடி போகாம ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். கற்பனா இங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல நர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டென் அங்க வந்து அவங்கள பயமுறுத்தி விளையாடுறான். அண்ட் இவங்களோ டாக்டர் டென் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க ஒன்னும் இல்ல நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன் அதான் கதை பேச வந்தேன்னு சொன்னதும் டாக்டர் டென் இந்த மாதிரி எமர்ஜென்சி வார்ட்ல ஃப்ரீயா இருக்கன்ற வார்த்தைய யூஸ் பண்ணாதீங்க, அதுவே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா வந்துரும்னு சொல்ல அதுக்கு இவனும் நாம அந்த மாதிரியான மூட நம்பிக்கைய நம்ப கூடாதுன்னு சொல்றான். பட் அவன் அதை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே வெளியே ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. அந்த சவுண்டை கேட்டு இவங்களும் பாத்தீங்களா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பேஷண்ட பார்க்க போறாங்க. அண்ட் டென்னும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பின்னாடி போறான். கற்பனா இப்ப டென் அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ டைம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப டைமும் அவன் சொல்றத ஃபுல்லா கேட்காம அவன் கையில 2 ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போறான். இவன் இங்க வந்துட்டு இந்த லேடியோட வயிற்றுல அல்ட்ரா சவுண்ட் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு உடனடியா சர்ஜரி பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் இதை சீனியர் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு போறப்ப அந்த லேடி டைமோட கைய பிடிச்சிட்டு நான் தான் அந்த கார் முன்னாடி போய் ஜம்ப் பண்ண, எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு இவனும் உங்களுக்கு சாகணும்னா அதுக்கு வேற இடம் பாத்துக்கோங்க, இந்த இடத்துல அது நடக்காதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிற. டென்னும் அவனை என்னடா பேசுறன்ற மாதிரி பாத்துட்டு உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களான்னு இவங்க கிட்ட கேக்குறான். அதுக்கு இவங்களும் எனக்கு ஒரு பையன் இருக்கான், பட் இப்ப அவன் என் கூட இல்லன்னு சொல்ல இவனும் அவங்களோட பையனை வச்சு அவங்கள
அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சர்ஜரிக்கு ஒட்டுக்க வைக்கிறான். அப்புறம் இவன் சீனியர் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆபரேஷன் ரூமுக்கு போறான். இங்கே வந்ததும் சீனியர் டாக்டர் இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ண நான் பாக்குறேன்னு சொல்றாரு. அதனால இவனும் அந்த சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க நீ ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கடா, இதுக்கப்புறம் நீயே பாட்டுக்கொண்டு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. டென் அந்த சர்ஜரியை ஃபுல்லா முடிச்சிட்டு டைமிங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்றப்ப அவனோட சீனியர் டாக்டர் அங்க வந்துட்டு உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்க ஒர்க் பண்றதா இருக்குன்னு கேட்க இவனும் நான் அப்படின்னு முடிவு பண்ணலன்னு சொல்றான். டென் நீ இந்த ஹாஸ்பிட்டல்லயே ஒர்க் பண்றியான்னு கேட்க அதுக்கு இவனும் நான் இங்கெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன்னு சொல்லிடுறான். அப்புறம் இவன் அவனோட கேபினுக்கு போயிட்டு இருக்கிறப்ப எதிரில டென் வரான். என்னடா இப்பதான் ஆபரேஷன் ரூமை விட்டு வரியான்னு கேட்டுட்டு மிஸ் மணி எப்படி இருக்காங்கன்னு கேட்க இவனும் யாரா அதுன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நீ ஹேண்டில் பண்ண பேஷண்ட் பேரு தாண்டா அதுன்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் பேஷண்டோட நேம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கட்டுக்கோடான்னு சொல்றான். அதுக்கப்புறமா டைம் இந்த பாக்ஸ்ல என்னடா வச்சிருக்கன்னு கேட்க இவனும் இதுல என்னோட ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கு, இந்த ரிசர்ச்சை நான் ரகசியமா பண்ணிட்டு வரேன், பட் இதை எடை பத்தினதுன்றத நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல நான் நிறைய ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸை சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றான். அதாவது அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தினதுன்னு சொல்லிட்டு இந்த டாபிக் நல்லா இருக்காடான்னு கேட்க இவனும் ஆமாடா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வரவும் நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசு, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டென் அங்க இருந்து போறான். கட் பண்ணா இங்க கான் இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு வரான். அந்த இடமும் பாக்குறதுக்கு ஏதோ அபேண்டன் பிளேஸ் மாதிரி தெரியுது. இவன் ஒரு பில்டிங்ல வந்து இறங்குனதும் நீங்க தான் சமனான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்லிட்டு கானை உள்ள கூட்டிட்டு போறான். இங்க வந்து பார்த்தா நிறைய பேர் உட்காந்து ஆன்லைன் கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து தான் கம்பெனிக்கு நிறைய ரெவென்யூ வருதான்னு கான் கேட்க இவனும் ஆமா சார், ஒரு நிமிஷத்துக்கு மில்லியன் கணக்குல வரும்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம கிட்ட 3 இடம் இருக்கு, நான் உங்களை அப்புறமா அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப இவன் கான ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அந்த லாக்கரை ஓபன் பண்ணி இதுலதான் ஷேர் ஹோல்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கன்னு இவன் சொல்றான். அந்த நேரத்துல நான் அங்க தண்ணி கொண்டு வர உன்னை யாரு இங்க வர சொன்னான்னு கேட்டுட்டு இவன் அவளை வெளியே அனுப்பி விட்டுறான். கட் பண்ணா இப்ப ஒரு நியூ கேரக்டரா காட்டுறாங்க. இவனோட பேரு டாங்க்லா, கானோட பாய் ஃப்ரெண்ட். இவன் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசி முடிச்சுட்டு ஸ்மோக் பண்ணலான்னு அவனோட சிகரெட் எடுக்கிறப்ப கான் அங்க வந்துடுறான். அதனால இவனும் உடனே அந்த சிகரெட் பாக்ஸ மறைச்சு வச்சுட்டு கான்னு சொல்லி ஓடி வந்து அவனை அப் பண்ணிக்கிறான். என்ன சொல்லாம சடனா வந்திருக்குன்னு கேட்க இவனும் நான் அவனை மிஸ் பண்ண அதான் வந்தேன்னு சொல்லிட்டு சோஃபால போய் உட்கார்றான். டென் டாங்க்லாவும் அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு வேலை இருக்கு நான் அதை போய் செய்யறேன்னு இவன் போக கான் அவன் கையை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்துல உட்கார வைக்கிறான். எதுக்காக நீ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, நான் கொடுக்குற பணம் பத்தலையான்னு கேட்க இவனும் அப்படிலாம் இல்ல, பட் எனக்கு வேலை செய்யறது பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறமா கான் இவன் கிட்ட இன்னைக்கு என்னோட அப்பா கம்பெனில இருக்கிற முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை என்ன பாட்டுக்க சொல்லிருக்காருன்னு சொல்ல அது என்ன டிபார்ட்மெண்ட்னு இவன் கேக்குறான். பட் அதுக்கு கான் பதில் சொல்ல மாட்டேன்றான். தென் டாங்க்லாவும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கேட்காம நாம புதுசா ஒரு விஷயத்த செய்யறப்ப லைட்டா பயம் இருக்கதான் செய்யும், பட் அது போக போக சரியாயிரும்னு சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்சிட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றப்ப கானுக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவன் அதை அட்டன் பண்ணதும் டேய் நீ எங்கடா இருக்க, டின்னருக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட இவனும் சரிப்பான்னு காலை கட் பண்ணிட்டு என்னோட அப்பா டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்றாரு, சோ நான் இப்ப நான் கிளம்புறேன், நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போறான். இவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டுல டாங்க்லாக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. கான் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இவனுக்கு ஒரு பூனை கண்ணுக்கு தெரியுது. பட் இவன் வீட்டுல பூனை கிடையாது. அது என்ன கடைன்றத அப்புறமா பாக்கலாம். கட் பண்ணா இங்க 3 பேரும் டைனிங் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறப்ப கிரேட் அவன் லேட்டா வந்து அவனோட பிளேட்டை எடுத்துட்டு டேபிளோட லாஸ்ட்ல போய் உட்கார்றான். அப்ப இவரும் நல்ல வேலை அவன் சாகல, நான் போலீஸ் மூலியமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ எப்படா இந்த மாதிரி பிரச்சனை பண்றத நிறுத்த போறேன்னு இவரு திட்டிட்டு இருக்க இவனும் அவரு சொல்றத கவனிக்காம அந்த ஆக்சிடென்ட் பத்தி நினைச்சிட்டு இருக்கான். அப்ப கான் அவனை கூப்பிட அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்றத அவன் கவனிக்கிறான். நாளைக்கு நான் உனக்கு பிளவர்ஸ் வாங்கி தரேன், நீ அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வான்னு அவனோட அம்மா சொல்ல இதுல போட்டோ ரொம்ப அவசியமான கிரேட் கேக்குறான். அதுக்கு இவங்களும் அது ரொம்ப முக்கியம்டா, அப்பதான் மத்தவங்க நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கலன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. கட் பண்ணா இங்க கான் கிரேட் அவனோட காண்டோக்கு கூட்டிட்டு வரான். இவனும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப டைம் என்ன ஆகுதுன்னு அவனோட வாட்ச பாட்டா 11 மணின்னு காட்டுது. அதுக்குள்ள 11 மணி ஆயிருச்சானே இவன் ஷாக் ஆயிட்டு உடனே கானோட கார் கிட்ட ஓடி வந்துட்டு அண்ணா கொஞ்சம் வாட்ச காட்டுன்னு அதை வாங்கி பார்க்க இப்ப டைம் 7 பட்டுன்னு காட்டுது. அதை பாட்டுட்டு ஒன்னும் இல்ல நீ கிளம்புன்னு அவனை அனுப்பி விட்டுட்டு இவன் இங்க வந்து உட்காந்து ஸ்மோக் பண்றான். அப்ப கான் அங்க வந்து உன்கிட்ட ஸ்மோக் பண்ணாடுன்னு எத்தனை தடவைடா சொல்றதுன்னு அதை புடுங்கி கீழே போடுறான். அதுக்கப்புறமா கிரேட் அவனோட மொபைல எடுத்து பார்க்க இப்ப அதுல டைம் கரெக்டா காட்டுது. அதை பாட்டுட்டு இவன் கான் கிட்ட இன்னைக்கு எல்லாமே வியர்டா நடக்குது, நான் ஃபியூச்சரை பாட்டுன்னு இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல கானால அவன் சொல்றத நம்ப முடியல, நீ என்ன ட்ரக் எடுத்திருக்கியாடான்னு கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் என்னோட கற்பனை என்ன சொல்ல வரியான்னு கிரேட் கேட்க நான் அப்படி சொல்ல வரலடா, உனக்கு சரியா தூக்கம் இல்லாதனால அப்படி இருந்திருக்கும், இன்னைக்கு நீ நல்லா தூங்கு எல்லாம் சரியாயிரும்னு சொல்றான். இப்படி இவங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிற அடி நேரத்துல இங்க டைம் அவனோட வீட்டுக்கு வரான். இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு பாட்டி தான் இருக்காங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கிரேட்டுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன சீன் கனவா வர இவனும் பயந்து தூக்கத்துல இருந்து எஞ்சிடுறான். அப்ப டைம் பாக்குறப்ப 11 மணின்னு காட்டுது. அதே நேரத்துல இங்க டென் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்களோட
அவளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டு அதை நோட் பண்றான். அதே நேரத்துல இங்க கிரேட் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். இந்த லிப்ட பார்த்ததும் அவனுக்கு நேத்து நடந்ததுதான் ஞாபகம் வருது. சோ இவன் லிப்ட யூஸ் பண்ணாம ஸ்டெப்ஸ் வழியா கீழே போறான். தென் இவன் ஹாஸ்பிட்டல்ல 4வது மாடிக்கு வரதுக்கு லிப்ட தான் யூஸ் பண்றான். ஆனா இந்த தடவை அவனுக்கு எதுவும் நடக்கல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்புறம் இவன் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு மணி டேமலா என்ன ரூம்ல இருக்காங்கன்னு கேட்க அந்த நர்ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரூம் நம்பர் 4ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த நேரத்துல மணி 1:10 ஆகுது. அப்புறம் கிரேட் இந்த ரூம்குள்ள வரப்ப மணி 1:11 ஆகுது. இவனும் நான் இந்த பொக்கேவை இந்த டேபிள்ல வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப இவங்க அவனை ஸ்டாப் பண்ணி உனக்கு என்ன வயசாகுதுன்னு கேக்குறாங்க. இவனும் எனக்கு 21 வயசு ஆகுதுன்னு சொல்லவும் இவங்க என் பையனுக்கும் அதே வயசுதான் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க நான் போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்ல கிரேட்டும் அதை கேட்டு எதுவும் சொல்லாம ரூமை விட்டு வெளியே போறான். அண்ட் அந்த நேரத்துல டைம் 1:13 ஆகுது. அண்ட் இவன் மொபைல பார்த்துட்டே வேகமா அங்க இருந்து வெளியே போறப்ப அங்க பக்கத்து ரூம்ல இருந்து வெளியே வந்த டைம் மேல முட்டிடுறான். பட் அதுக்காக ஒரு சாரி கூட சொல்லாம அங்க இருந்து போக டைமும் உனக்கு சாரி சொல்ல தெரியாதான்னு கட்டுறான். அந்த நேரத்துல மணி 1:14 ஆனதும் கிரேட்டுக்கு அகைன் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. தென் கண்ணை திறந்து பாக்குறப்ப இவன் ரிசப்ஷன் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அண்ட் டைமும் இப்ப 1:10 ஆகுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களே இந்த பொக்கேவா உங்க ரூம்ல போய் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவன் திரும்புறப்ப எதிரில டைம் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு ரூம் நம்பர் 1 குள்ள போறான். அப்ப இவனுக்கு டைம் கூட இன்டிமேட்டா இருக்கிற மாதிரி சில விஷன்ஸ் வந்து போக இவனும் என்னடா நடக்குதுங்கன்னு ஷாக்கிங்கா பாக்குறான். அதே நேரத்துல இங்க டென்னோட கேபின்குள்ள இன்னொரு பேஷண்ட் வராங்க. உங்க பேரு அரண்யாடானு கேட்க இவனும் ஆமா பட் நீங்க என்ன லூக்வான்னு கூப்பிடலான்னு சொல்றா. அண்ட் இவனும் ஓகே மிஸ் லூக்வா, உங்களோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆன நேரத்துல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்க இவனும் எனக்கு அப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் என் லைஃப் நார்மலா தான் போயிட்டு இருந்தது. ஆனா நான் பாஸ்ட்ல இருந்தேன். ஏற்கனவே நடந்து முடிஞ்சதெல்லாம் திரும்பவும் பிளே ஆகுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கனவு மாதிரியே தோணல, எல்லாம் ரியலா இருந்ததுன்னு சொல்லிட்டு அண்ட் அது கூட சேர்த்து என்னால ஃபியூச்சர்ல நடக்க போற 4 நிமிஷத்தை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்ல இங்க கிரேட்டுக்கும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அவன் அங்க இருந்து வெளியே போறப்ப மறுபடியும் டைம் மேல முட்டிடுறான். இதோட எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. எபிசோட் 2வோட ஸ்டார்டிங்ல டாங்லா யாரையோ கல்ல வச்சு அடிச்சு கொன்னுறான். கட் பண்ணா இங்க டைம் ஆபரேஷன் ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு நர்ஸ் அவனுக்கு கால் பண்ணி மிஸ் மணி தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண இவனும் இங்க வந்துட்டு உங்களுக்கு எங்கேயாச்சும் வலி இருக்கான்னு கேக்குறான். அப்படி எதுவும் இல்லன்னு சொன்னதும் டைம் இந்த நர்ஸ் கிட்ட இவங்களுக்கு நீங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு போக இவங்களும் என்னோட பையன் இப்ப உயிரோட இல்லன்னு சொல்றாங்க. அவன் 1 மாசத்துக்கு முன்னாடியே கடன் பிரச்சனையால இறந்து போயிட்டான்னு சொல்ல அதை கேட்டு டைமும் இப்ப நான் எழுதி கொடுத்த ஸ்லீப்பிங் பில்ஸை சாப்பிட்டுட்டு நீங்க தூங்குங்க, நாளைக்கு நான் சைக்காட்ரிஸ்ட வந்து உங்களை பார்க்க சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் அந்த ரூமை விட்டு வெளியே போறப்ப கிரேட் கொண்டு வந்த புக்கேவை பாக்குறான். கட் பண்ணா இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. கிரேட் டைமை வந்து இடிச்சதுல அவன் கையில இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அண்ட் இந்த தடவை கிரேட் அங்க இருந்து போகாம டைம் கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து போறான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா டைம் இந்த நர்ஸ் கிட்ட வந்துட்டு அவன் ரூம் நம்பர் 4ல இருக்கிற பேஷண்டோட ரிலேட்டிவான்னு கேட்க அந்த நர்ஸும் அதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. இப்ப இவன் அதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இவங்க அவங்களோட பையன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்தவன் யாருன்னு யோசிச்சுட்டு இவன் ரூமை விட்டு வெளியே போறான். தென் இவன் வெளியே வந்து ரிசப்ஷனை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா ஒரு நர்ஸ் இன்னொரு நர்ஸ் கிட்ட டாக்டர் டைமும் டாக்டர் நச்சாவும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களான்னு கேட்க அதுக்கு இன்னொரு நர்ஸும் நான் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் டாக்டர் நச்சா இந்த வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிடி எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்ல, டாக்டர் டைம் கூட யாராலையும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைமோட எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ணா இங்க காலேஜ்ல டைட்டிலும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வியூவும் சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு வியூ சொல்றா. ஆனா டைட்டில் அடுக்க ஒட்டுக்க மாட்டேன்றான். அதே எல்லாத்தையும் அவங்களோட கிளாஸ்மேட் டாம் பார்த்துட்டு எதுக்காக இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்க டைட்டிலும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் தானே சொல்லிட்டு வியூவை அங்க இருந்து இழுத்துட்டு போறான். அண்ட் அதே எல்லாத்தையும் டாம் மொபைல்ல வீடியோ எடுத்துடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு டைட்டில் மட்டும் தான் வரான், வியூ வரல. அப்ப டாமும் அங்க வந்துட்டு வியூவோட ஃப்ரெண்டு மாட் கிட்ட நான் இங்க உட்காரலாமான்னு கேட்க இவளும் நான் இந்த சீட்டை வியூக்காக வச்சிருந்தேன், பட் அவ இன்னைக்கு வர மாதிரி தெரியல, சோ நீங்க உட்காந்துக்கோன்னு சொல்றா. தென் இவனும் அந்த சேர்ல உட்காந்துட்டு வியூ எங்க போயிருக்கான்னு கேட்க இவளும் எனக்கு தெரியல, நேற்று நைட்ல இருந்து அவ கால் அட்டன் பண்ணலன்னு சொல்றா. அதை கேட்டு இவனும் நான் நேற்று வியூவும் டைட்டிலும் சண்டை போட்டு இருந்ததை பார்த்தேன், மேபி வியூ எங்க இருக்கான்னு டைட்டிலுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு சொல்ல அதனால மாடும் டைட்டில் கிட்ட போயிட்டு என்னால நேத்துல இருந்து வியூவை ரீச் பண்ண முடியல அண்ட் டாம் உனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியும்னு சொன்னான்னு சொல்ல அதை கேட்டு டைட்டிலும் அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு அவளை அனுப்பி விட்டுட்டு இவன் டாம பாட்டு முறைக்கிறான். தென் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாம் யார்கிட்டயோ நான் இன்னைக்கு ஒன்னு வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த லாக்கரை க்ளோஸ் பண்ண எதிரில டைட்டில் நின்னு முறைச்சு பாத்துட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப 2 பேரும் கிரவுண்ட்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. நேற்று நானும் வியூவும் தனித்தனியா தான் போனோம், சோ இப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது, அதனால நீ அவ என் கூட தான் இருந்தான்றத யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்ல அதுக்கு இவனும் நான் பார்த்தது தான் சொல்றேன், அதுக்கு எதுக்கு நீ இப்படி பயப்படுறேன்னு கேட்டுட்டு உனக்கு வியூ எங்க போயிருக்கான்னு தெரியுமான்னு கேட்க டைட்டிலும் கோவத்துல அவன் கையில வச்சிருந்த பால டாம் பக்கத்துல ஃபோர்ஸா தூக்கி போடுறான். தென் அவன் கிட்ட வந்துட்டு நீ என் பொறுமையை ரொம்ப சோடிக்கிறடா, நான் யாருன்னு தெரியும்ல, சோ இனி என் விஷயத்துக்குள்ள வராதுன்னு மிரட்ட டாமும் எதுவும் சொல்லாம அவனை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ண இங்க கிரேட் அவனோட பெட்ல படுத்துட்டு
பார்த்துட்டு கார் ஆக்சிடென்ட் ஆனது அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல குரூப்ல நிறைய மெசேஜ் வருது. அது என்னதுன்னு இவன் ஓபன் பண்ணி பார்க்க டாம் டைட்டில் அண்ட் வியூ சண்டை போட்ட வீடியோ கிளிப்ப குரூப்ல போட்டு விட்டுருக்கான். அண்ட் அதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துடும் இவன் உடனே டைட்டிலுக்கு கால் பண்ணி டே குரூப்ல உன்னை பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கே என்னடுன்னு இவன் கேட்க அதுக்கு டைட்டிலும் அதை விடுதா அதை அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் உன்னோட கான்டாக்ட் தான் வந்துட்டு இருக்க சீக்கிரமா கிளம்பி வா நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப கிரேட் டைட்டிலோட கார்ல ஏறி உட்காந்துட்டு உன்னோட ஃபேஸ்க்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க டைட்டில் அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன்றான். தென் இவனும் வியூ இப்ப எங்க இருக்கான்னு கேட்க அவ என் கூட பிரேக்கப் பண்ணணும்னு சொன்னான். அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அதான் அவளை என் இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல கிரேட் வாட கேட்டு அடி பைத்தியக்காரான்னு அவனை அடிச்சுட்டு அட்லீஸ்ட் அவளை மெசேஜ் பண்ண வச்சும் விட்டுருக்கலாம்ல யாராச்சும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்னடா பண்ணுவேன்னு கேட்க இவனும் கூலா அது அப்புறமா பாட்டுக்கலாம்டா இப்ப நம்மளுக்கு வேற வேலை இருக்கு சோ நாம அங்க போலான்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க ஒரு ரிவர் கிட்ட வந்திருக்காங்க. அப்ப டைட்டில் காரோட பேக் டோர் ஓபன் பண்ணி காட்ட அது உள்ள டாம் மயங்கி கிடக்குறான். நான் லைட்டா தாண்டா அடிச்சேன் அடிக்கே இவன் மட்டையாயிட்டான்னு சொல்ல டேய் அடிக்கடுக்கடா இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்க இப்ப இவனை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா கூட்டிட்டு போகணும்னு கிரேட் சொல்ல அதுக்கு டைட்டிலும் பைத்தியமாடா நீ ஒருவேளை அவன் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டானா என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு நாம இவனை தண்ணியில தூக்கி போட்டுட்டு போயிடலான்னு சொல்ல கிரேட் அதுக்கு என்னாலலாம் இதை பண்ண முடியாதுன்னு அங்க இருந்து போறான். அண்ட் டைட்டிலும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தாண்டா ஆகணும்னு அவன் பின்னாடியே போக அந்த நேரத்துல டாம் ஏண்டிச்சு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பட் அட டைட்டில் பார்த்ததும் அங்க பக்கத்துல இருந்த கல்ல எடுத்து அவன் டாம் அடிச்சே கொண்டுறான். அப்ப டைம் 12 நாள் ஆனனால கிரேட்டோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப அவன் கண்ணை திறந்து பாக்குறப்ப கரெக்டா 12 மணி ஆகுது. அண்ட் இங்க டைட்டிலும் டே இவனை தூக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க கிரேட் டாம காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றான். அந்த சண்டையில டைட்டில் கிரேட்டை போட்டு அடிக்க கிரேட்டும் அங்க பக்கத்துல இருந்த கல் எடுத்து டைட்டில் அடிச்சு போட்டுட்டு டைட்டிலோட கார் எடுத்துட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இங்க இவன் டாம்க்கு பின்னாடி போயிட்டு இருக்க ஒரு நர்ஸ் இவன் தலையில அடிபட்டிருக்கத பார்த்துட்டு இவனை வேற ரூம்க்கு போக சொல்றாங்க. கிரேட் அந்த ரூம்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம் அவனை பாக்குறான். தென் இந்த நர்ஸ் கிட்ட அந்த கேஸை யார் பாக்குறதுன்னு கேட்க அந்த நர்ஸோ இப்படிக்கு யாரும் இல்ல எல்லாரும் பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டதும் இவன் இந்த ரூம்க்கு வந்து கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவனோட ட்ரெஸ்ஸிங்கையும் ஹேர் ஸ்டைலையும் சரி பண்ணிட்டு இருக்க அதே எல்லாத்தையும் இவங்க பின்னாடி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப டைம் திரும்பி சடனா இவங்களை பார்த்ததும் பயந்துடுறான். தென் கிரேட்டோட ரிப்போர்ட்ஸ பத்தி கேட்க இவங்களும் அது சின்ன அடிதான் நீங்க அதை பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை தரமாட்டாங்க. ஆனா இவனும் பரவாயில்ல கொடுங்கன்னு அவங்க கையில 2 புடுங்கிட்டு போறான். இங்க வந்துட்டு எப்படி இந்த அடிபட்டுச்சுன்னு கேட்டுட்டே அவனோட காயத்தை செக் பண்ண கிரேட்டுக்கும் அவங்க இன்டிமேட்டா இருந்த மாதிரி வந்த விஷயம் ஞாபகம் வரவும் இவன் டைம் கிட்ட இருந்து தள்ளி போறான். அப்ப டைம் இவன் கிட்ட உன்னோட காயம் கொஞ்சம் ஆழமா இருக்கு சோ நாம அதுக்கு ஸ்டிச்சஸ் தான் போட்டாகணும்னு சொல்லிட்டு அதை நானே பண்ணி விடுறேன்னு அவனுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு விடுறான். அதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கிரேட் கேட்க இவனும் ஆமா அன்னைக்கு நீ என் மேல இடிச்சுட்டு போனேன்னு சொல்றான். அதை கேட்டு கிரேட்டோ சாரி சொல்லிட்டு உன்னோட பேர் என்னன்னு கேட்க என்னோட பேரு டைம்னு சொல்லிட்டு கிரேட் அவனோட பேரை சொல்றதுக்கு முன்னாடியே அவனோட ஃபுல் நேமையும் சொல்றான். அதை கேட்டு உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கிரேட் கன்ஃபியூஸா பாக்க இவனும் அன்னைக்கு நீ கொண்டு வந்த ஃபிளவர்ஸ்ல உன்னோட பேர் இருந்தது அதை வச்சுதான் சொன்னேன்றான். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சஸ் 1 வீக் கழிச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதை நானே பண்ணி விட்டுறேன்னு சொல்லவும் இவங்க அதை கேட்டு இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி ரியாக்ஷனை கொடுக்க டைமும் நான் தானே ஸ்டிச்சஸ் போட்டு விட்டேன் அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்றான். தென் அந்த நர்ஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா கிரேட் இவன் கிட்ட டாக்டர் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க ஃபியூச்சரை பாக்குற பேஷண்ட்டை பாத்திருக்கீங்களான்னு கேட்க இவனும் நான் அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்காக இதை பத்தி கேக்குறீங்கன்னு கேட்க கிரேட் ஒன்னும் இல்ல அண்ட் எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டு விட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். கட் பண்ணா இங்க போலீஸ் இந்த ரிவர்ல இருந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இவனோட பேரு வின் இவன் தான் இந்த கேஸுக்கு இன்சார்ஜ். இவன் இந்த கிரைம் ஸ்பாட்குள்ள வந்துட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறப்ப ஒரு கல்லுல ரெட்டக்கரை இருக்கிறத பாக்குறான். தென் அடுத்த செகண்டே இவன் மற்ற ஆபீசர்ஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கட் பண்ணா இப்ப இங்க டாங்க்லா ஓடி வந்து என்னோட தம்பி எங்க இருக்கான்னு கேட்க இங்க வின் மட்டும் தான் இருக்கான். அவன் டாங்க்லாவை பார்த்த உடனே இவனுக்கு அவன் மேல லவ் வந்துடுது. நீங்க தான் இறந்து போனவரோட அண்ணனானு கேட்க இவனும் ஆமா இப்ப என் தம்பி எங்க இருக்கான்னு அள்ளிட்டே கேக்குறான். அதை பாக்குறப்ப இவனுக்கும் ரொம்ப ஃபீல் ஆகுது. தென் வின் அவனை ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு வந்துட்டு அந்த பாடியை ஓபன் பண்ணி காட்ட டாங்க்லா அவனோட தம்பி அந்த நிலைமையில பார்த்ததும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறான். அண்ட் அவன் அழுவுறத பாக்குறது வின்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட் பண்ண இங்க கிரேட் டைட்டிலுக்கு நிறைய மெசேஜ் அண்ட் கால்ஸ் பண்ணி பாக்குறான். பட் அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல. அப்ப மாட் கிரேட் கிட்ட வந்துட்டு நீ வியூவை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவ இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க இவனும் அதை என்கிட்ட டைட்டில் தான் சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கே தெரியாம அவனோட கண்டோக்கியை எடுத்துட்டு போயிட்டு அவளை காப்பாத்துட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவ வியூ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. பட் இப்ப டைட்டில் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்ல இவனும் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதனால மாடும் அவனுக்கு கால் பண்ணானா இந்த கம்ப்ளைண்ட் விஷயத்த பத்தி சொல்லிருன்னு சொல்லிட்டு போறா. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கிரேட் அவனோட காரை பார்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டைட்டில் அங்க கோவமா வந்து நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டியாடான்னு கேட்டு அவனை போட்டு அடிச்சு அவனை கொலை பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுறான். அந்த நேரத்துல டைம் அங்க வந்து டைட்டில் கூட சண்டை போட்டு கிரேட்டை காப்பாட்டிடுறான். தென் இவங்க அங்க இருக்கிற பார்க்ல வந்து உட்காந்து பேசுறப்ப டைம் இவன் கிட்ட அந்த பையன் யாரு எதுக்காக உன்னை போட்டு அடிச்சான்னு கேக்குறான். அதுக்கு கிரேட்
ஆரம்பத்துல ஒழுங்கா பதில் சொல்லலனாலும் அதுக்கப்புறமா அவன் என்னோட ஃப்ரெண்டு தானே சொல்றான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப டைம் கிரேட்டோட லைன் ஐடியா கேக்குறான். அதுக்கு கிரேட் எதுவும் சொல்லாம சைலண்டா இருந்தனால இவனுக்கு அதுல விருப்பம் இல்ல போலன்னு டைம் நினைச்சிட்டு அங்க இருந்து ஏஞ்சி போறப்ப கிரேட் அவனை நிக்க சொல்லிட்டு அவனோட லைன் ஐடிக்கான கியூஆர் கோட காட்டுறான். அண்ட் டைமும் அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஐடியா சேவ் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இப்ப 11 மணியா இருந்த டைம் 11:01 மாறுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரோ அங்க இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணிடுறாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லாருமே இது எப்படி சரி பண்றதுன்னு டென்ஷனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இங்க டாங்லா கையில அவனோட தம்பியோட போட்டோவை வச்சுட்டு சோகமா உட்காந்து இருக்கான். அப்புறம் இவன் இத பத்தி கான் கிட்ட சொல்லலான்னு அவனுக்கு கால் பண்ண இவனும் கால் அட்டென்ட் பண்றான். பட் அந்த நேரத்துல சமன் அங்க வந்ததும் இவன் உடனே காலை கட் பண்ணிட்டு யார சிஸ்டம் ஹேக் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறான். இவனும் இன்னும் இல்ல சார், நாங்க அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இத பத்தி நம்ம பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்ல கான் அடுக்கு அவர்கிட்ட எல்லாம் இத பத்தி சொல்ல வேண்டாம், இதை நானே பாட்டுப்பேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறான். அப்ப டாங்லா மறுபடியும் அவனுக்கு கால் பண்ண இவனும் நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு கோவமா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதனால இவனும் இங்க அழுதுட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கான் அவங்க கம்பெனியோட ஒரு டைரக்டரை பார்க்க வரான். இவரோட பேரு வரேட் அண்ட் அவரோட பொண்ணோட பேரு ஃபசாய். இவரு கான் கிட்ட உனக்கு பொறுமையே இல்லடா, பிசினஸ் டேக் ஓவர் பண்ண கொஞ்ச நாள்லயே நீ லாஸ் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பட் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும்னு சொல்ல கானோ யார் அங்கிள்னு கேக்குறான். அதுக்கு அவரும் மிஸ்டர் வஞ்சாயின்னு சொல்லவும் அவரை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கான் கேக்குறான். அதுக்கு இவரும் நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அவரு நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு, அதனால அந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதே நேரத்துல இங்க யாரோ மிஸ்டர் வஞ்சாய ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. கட் பண்ணா இப்ப கானும் ஃபசாயும் மட்டும் ஒரு ரூம்ல இருக்காங்க. இவங்க பிசினஸ்க்காக ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்ப கான் ஃபா உன்னோட அப்பா எப்படி அந்த ஷேர் ஹோல்டரை ஹேண்டில் பண்ணுவாருன்னு கேட்க இவனும் எனக்கு அதை பத்தி தெரியாது அண்ட் எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ கானை செடியூஸ் பண்ற மாதிரி உட்கார கட் பண்ணா இங்க டாங்லா சோகமா உட்காந்து இருக்கிறப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சோ இவனும் கான் தான் வந்திருப்பான்னு நினைச்சு வேகமா வெளியே வந்து பாக்க இங்க கான் இல்ல, அதுக்கு பதிலா வின் நின்னுட்டு இருக்கான். சாரி, நான் இந்த இடத்துக்கு ஒரு வேலையா வந்தேன், அப்படியே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல இவனும் போலீஸ் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவாங்களான்னு கேக்குறான். அதுக்கு வின்னும் எல்லாரும் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உன்னோட தம்பியை கொண்டவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்ல இவனும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேக்குறான். கில்லரை கோர்ட் விசாரிச்சு அவனை ஜெயில போடுவாங்கன்னு சொல்லவும் நான் இது வரைக்கும் நிறைய மர்டர்ஸ் பாட்டிருக்கேன், அதுல நிறைய பேருக்கு 10 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு, அது முடிஞ்சதும் அவங்க ரிலீஸ் ஆயிருவாங்க, இதுவா நீங்க தர ஜஸ்டிஸ்னு கேட்டுட்டு எனிவேஸ் என்ன பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவன் உள்ள போறான். கட் பண்ணா இங்க நான் யாருக்கும் தெரியாம ஒரு பென்ட்ரைவ கொண்டு வந்து ஒரு பையன் கிட்ட கொடுத்துட்டு போறா. இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. எபிசோட் 3 ஸ்டார்டிங்ல போலீஸ் அடு ரிவர் சைட்ல இருந்து இன்னொரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் வின் கிட்ட வந்து இந்த கொலையும் இதுக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரியே தான் இருக்கு, இது சீரியல் கில்லரோட வேலையா இருக்கணும், அப்படி இல்லனா விக்டிமோட ரிவெஞ்சுக்காக பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க ஹாஸ்பிட்டல்ல டாம் கண்ணு முழிக்கிறான். அப்ப டைம் அவனை பார்த்து நீ எப்படி இருக்குன்னு கேட்டு நான் உன்னை ஹேண்டில் பண்ற டாக்டர் இல்ல, கிரேட் உன்னை பாட்டுக்க சொன்னா அதான் கேட்டேன்னு சொல்ல இவனும் கிரேட் எப்ப வந்தான், நான் டைட்டில் கூட தானே பேசிட்டு இருந்தான்னு சொல்றான். அதுக்கு டைமும் உன்னோட ஃப்ரெண்டு உன்னை போட்டு அடிச்சதா கிரேட் சொன்னான் அண்ட் அவன் தான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இவன் இந்த நர்ஸ் கிட்ட பேஷண்ட் 4ஓட ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்க இவங்களும் அட டாக்டர் டென் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு வயசானவங்க சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க, இவங்கள இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது, ஆனா டைம் அவங்க இறந்துட கூடாதுன்னு அவங்கள இன்டியூபேட்டர்ல வச்சிருக்கான். அட பாட்ட டென்னும் ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க, இதுக்கப்புறம் நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியாது, நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் அவங்களுக்கு வழியை தான் கொடுக்கும்னு சொல்ல அதுக்கு இவனும் அப்ப என்னோட பேஷண்ட்டை சாக விட சொல்றியான்னு கேக்குறான். அதனால டென்னும் நீ இப்படி எல்லாம் பண்ணாததான்னு சொல்லிட்டு அண்ட் இந்த பேஷண்ட்டுக்கு பேர் இருக்கு அதை சொல்லி பழகுன்னு அங்க ரெண்டு கோவமா போறான். கட் பண்ணா இங்க கிரேட் டைம் பாக்குறான். அது 11:01 ஸ்டக் ஆகி நிக்குது. டென் இவன் கானுக்கு கால் பண்ணி இப்ப டைம் என்னடா ஆகுதுன்னு கேட்க அவனும் 9:30 சொல்லிட்டு இதுக்கு எதுக்குடா கால் பண்ற, உன்னோட வாட்ச பார்க்க வேண்டியதுதானு சொல்றான். இப்ப கிரேட் டைம் பாக்குறப்ப கரெக்டா 9:31 காட்டுது. இவனும் சரின்னு காலை கட் பண்ணதும் அது மறுபடியும் 11:01 மாறிடுது. அடுத்தடா இவன் கிளாஸ்ல இருக்கும் போதும் டைமே தான் பாத்துட்டு இருக்கான். அதுவும் எப்பவும் போல நார்மலா தான் போயிட்டு இருக்கு. பட் கிளாஸ் முடிஞ்சு அங்க ரெண்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அது மறுபடியும் 11:01 மாறிடுது. இவன் அடியே உட்காந்து பாத்துட்டு இருக்கிறப்ப மோடங்க வந்துட்டு கிரேட் இட உன்கிட்ட ஒருத்தர் கொடுக்க சொன்னாருன்னு இட தரா. இவனோட யாரா இருக்கும்னு அதை வாங்கி பார்க்க அதுல நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர மறந்துடாதுன்னு ஒரு நோட் இருக்கு. பட் ஒரு செகண்டுக்கு அந்த நோட் மறைஞ்சு நீ என்ன மன்னிப்பியா கிரேட்னு அதை மாற இவனும் உடனே கிளாஸை விட்டு வெளியே வந்து டைம் கிட்ட போறான். தென் இவங்க கிரவுண்ட்ல உட்காந்து பேசுறப்ப நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு கால் பண்ணலன்னு கிரேட் கேட்க நீ கிளாஸ்ல இருந்து அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு பண்ணலன்னு சொல்லவும் எனக்கு டாய் டீ பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கிரேட் கேக்குறான். அதுக்கு டைமும் நான் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா, நம்ம வேணா டின்னருக்கு போலாமான்னு கூப்பிட இவனும் இன்னைக்கு என்னால வர முடியாது, எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, நம்ம இன்னொரு நாள் போலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு போறப்ப அகைன் இவனுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இவன் கண்ணை திறந்து பாக்குறப்ப 4 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டான். இது மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருச்சானு இவனுக்கு இவனே சொல்றப்ப நீ எடப்படிடா சொல்றேன்னு டைம் கேக்குறான். அதுக்கு கிரேட்டோ நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட ஃபியூச்சரை பாக்குற பேஷண்ட் பத்தி
பத்தி கேட்டேன்ல, அது வேற யாரும் இல்ல நான் தானு சொல்லிட்டு என்னால ஃபியூச்சர்ல நடக்கிற 4 நிமிஷத்தை பார்க்க முடியுதுன்னு சொல்றான். அதோட சிம்டம்ஸ் என்னன்னு டைம் கேட்க, இவனும் நீ எனக்கு இந்த டாய் டீ பிடிக்கும்ன்றத என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட. அண்ட் நீ இன்னைக்கு என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ற பிளான்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போலாம் நான் பாக்குற டைமும் டிஃபரெண்டா இருக்கு. நான் தனியா இருக்கிறப்ப டைம் 11:01 ஸ்டக் ஆகி நிக்குது. பட் என் பக்கத்துல யாராச்சும் இருக்கிறப்ப டைம் நார்மலா போகுது. எதனால இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்க, டைமும் என்னோட டிபார்ட்மெண்ட் இது கிடையாது, சோ எனக்கு அதை பத்தி தெரியல. பட் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்றான். கற்பனா இங்க டைம் டென்ன பாக்குறதுக்கு இவனோட கேபினுக்கு வர, டைம் உள்ள வந்ததும் டென் திரும்பி உட்காந்துக்கிறான். அடப்பாட்டு இவனோ என்னடா இன்னும் என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்டுட்டு உன்னை நான் எப்படி சமாதானம் படுத்துறதுன்னு கேட்க, இவனும் உனக்கு என்ன வேணுமோ பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு டைம் டென், நான் என்ன உன் ஹஸ்பண்டாடா, உனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்க, இவனும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஹஸ்பண்ட் ஆகணும்லாம் இல்ல, ஜஸ்ட் இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி சாரி கீழே அது போடும்னு சொல்றான். அதுக்கப்புறமா இங்க எடுக்க வந்தேன்னு கேட்க, இவனும் நீ இதுக்கு முன்னாடி ஃபியூச்சரை பாக்குற பேஷண்ட்டை மீட் பண்ணிருக்கியான்னு கேக்குறான். இவங்க அதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்றப்ப அவனால ஃபியூச்சர்ல நடக்க போற 4 நிமிஷத்தை பார்க்க முடியுதுன்னு டைம் சொன்னதும், என்னோட பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒன்னு இருக்குதான்னு சொல்லிட்டு, பட் அவளுக்கு அந்த மாதிரி நடக்கிறப்ப அவளோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிருந்ததுன்னு சொல்லவும், ஆனா இவனுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கான்னு டைம் சொல்றான். அதுக்கு டென்னும், அப்போ உன்னோட பேஷண்ட்டை இங்க வர சொல்லு, நானும் என்னோட பேஷண்ட்டை வர சொல்றேன், 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசி பார்க்கலான்னு சொல்றான். அதுக்கப்புறமா டைம் டென் கிட்ட எதுக்காக அவங்களால கரெக்டா 4 நிமிஷம் ஃபியூச்சரை மட்டும் பார்க்க முடியுதுன்னு கேட்க, இங்கே கிரேட்ட காட்டுறாங்க. அவன் ஒரு ரூம்குள்ள வரான். அண்ட் அங்க இருக்கிற ப்ரொஜெக்டர்ல 4 மினிட்ஸ்னு காட்ட, அந்த இடத்துல இவன் கூட சேர்த்து ஒரு பொண்ணு அங்க உட்காந்து இருக்கா. அப்ப டைம் கிரேட்னு அவனை கூப்பிட, இவனும் ரியாலிட்டிக்கு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் மால்ல இருக்காங்க. எடப்படிடா யோசிச்சுட்டு இருக்கான்னு டைம் கேட்க, இவனும் அதுக்கு ரிப்ளை பண்ணாம அவனோட வாட்சை பார்த்துட்டு, இப்ப எனக்கு பசிக்கல, சோ நம்ம வேற இடத்துக்கு போலான்னு கிரேட் அவனை கீழே கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா இவங்க இந்த கேம்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாடி முடிச்சிட்டு கிரேட் டைம் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டிராப் பண்றான். இதுதான் உன்னோட வீடான்னு கேக்குறப்ப டைமோ ஆமான்னு சொல்லிட்டு, என்னோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, இப்ப நானும் என்னோட பாட்டியும் மட்டும்தான் இங்க இருக்கோம், நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் டாக்டர் ஆனேன்னு சொல்லிட்டு என்னோட கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு கிரேட்டோ என்கிட்ட நிறைய பணம் இருக்குதான், பட் நான் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நானும் என்னோட அம்மாவும் தனியா ஒரு வீட்டுல இருந்தோம். தென் என்னோட அப்பாவோட ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்து போனதுக்கு அப்புறமா நானும் என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் அண்ணனும் இருக்கிற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ரிச் ஆயிட்டே போனாங்க. அவங்க எந்த அளவுக்கு ரிச் ஆனாங்களோ அதே அளவுக்கு அவங்க என் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமும் குறைஞ்சதுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் கிஸ் பண்றதுக்காக கிட்ட வராங்க. பட் அந்த நேரத்துல டைமோட பாட்டி குப்பை போடுறதுக்காக வெளியே வர, இவங்களும் அவங்க பண்ண வந்ததை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தென் டைம் கிரேட் கிட்ட, உன்ன மாதிரியே சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட சேர்த்து உனக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா டைம் அங்க இருந்து போறப்ப கிரேட் அவங்கிட்ட அவங்க கேம்ல வின் பண்ண ஒரு டாயை அவங்கிட்ட கொடுத்து விடுறான். கட் பண்ணா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சமன் நான ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப இவளும் சைலண்டா அவனோட செயின்ல இருந்து அந்த கீயை எடுத்துட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்றா. தென் இவாடில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பி விட்டுட்டு சைட்ல திரும்பி பாக்குறப்ப அங்க சமன் இல்ல. அவனும் இங்க என்னடி பண்றேன்னு அவளை போட்டு அடிக்க, நான் அவன் தலையில பாட்டில அடிச்சு உடைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறப்ப இவ யாருக்கோ கால் பண்ணி, நான் இங்க மாட்டிக்கிட்ட, வண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. அந்த நேரத்துல சமனும் நானோட கால்ல சூட் பண்ணி அவளை புடிச்சிடுறான். கற்பனா இப்ப நான ஒரு வேன்ல ஏத்திட்டு இருக்காங்க. அவளோட மொபைல் டேமேஜ் ஆனனால அவ யாருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணான்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ கான் சமன் கிட்ட, நீங்க நான் சென்ட் பண்ணிருக்க லொகேஷனுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டு அவ யாருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணான்றதை விசாரிங்கன்னு சொல்லி அனுப்புறான். கற்பனா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வின் இருக்கிற இடத்துக்கு அவனோட சீஃப் வந்து, இப்ப நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு கேட்க, இவனும் நாங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார்னு சொல்றான். அடிக்கடி இவரும், இதுக்கப்புறம் நீ இந்த கேஸை ஹேண்டில் பண்ண தேவையில்லை, இதை நானே பாட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. கற்பனா இங்க டாங்க்ல கான் கால் அட்டன் பண்ணலன்ற கோவத்துல இங்க இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இவன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சோ இவனும் கானா இருக்குமோ நினைச்சு வேகமா வெளியே ஓடி வந்து பாக்க, அகைன் இங்க கான் இல்ல, அவனுக்கு பதிலா வின்னுதா இருக்கான். இவனும் இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்க, வின்னும் உன்னோட தம்பியோட கேஸை இதுக்கப்புறம் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன், அது சீஃப் அவராவே ஹேண்டில் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு இவன் சொல்ல, அப்போ அந்த சீஃப் நல்லவர் இல்லையான்னு டாங்க்லா கேக்குறான். அதுக்கு வின்னும் அதை பத்தி என்னால இங்க வச்சு பேச முடியாதுன்னு சொல்ல, இவனும் சரி உள்ளவான கேட் ஓபன் பண்ணி விடுறான். இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா டாங்க்லா கீழே கிடக்குற பொருள் எல்லாத்தையும் மேல எடுத்து வச்சுட்டு இருக்க, வின்னோட பாட்டு நீ ஓகேவாடான்னு கேட்டுட்டு, நீங்க தனியா இருக்கியா இல்லன்னா உனக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லன்னா லவர் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க, இவனும் அப்படி யாரும் இல்லன்னு சொல்றான். தென் வின்னும் அந்த சீஃப் நல்லவர் கிடையாது, அவரு அவரோட பவரை யூஸ் பண்ணி தப்பு பண்ணவங்களை ஈஸியா தப்பிக்க வச்சிருவாருன்னு சொல்லிட்டு, நீ உன்னோட தம்பியோட சோசியல் மீடியாவை செக் பண்ணி பாட்டியான்னு கேட்க, இவனும் நான் பாக்கல, அதுல என்ன இருக்குன்னு கேக்குறான். நான் எல்லா போஸ்டையும் அதுக்கு வந்து கமெண்ட்ஸையும் படிச்சு பார்த்தேன், அதுல ஒரு கமெண்டா உன்னோட தம்பியோட ஃப்ரெண்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு கமெண்ட் பண்ணிருந்தான்னு சொல்லிட்டு, உன்னோட தம்பியை கொண்டவனை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்ல, டாங்க்லாவும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேங்க்ஸ், பட் இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு வின்னும் இன்னமும் போலீஸ்ல நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்ல வர, அதுக்குள்ள டாங்க்லா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நான் உனக்கு வேணுமான்னு கேட்டுட்டு
அவனை கிஸ் பண்றான். கட் பண்ணா இப்ப எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா டாங்லா உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறப்ப வின் அவனை பேக் சைட்ல இருந்து போட்டோ எடுக்கிறான். அப்ப டாங்லா நீ மறுபடியும் இந்த மாதிரி எனக்கு கம்பெனி கொடுப்பியான்னு கேட்க வின்னும் எனக்கு வேலை இல்லாத நேரத்துல நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப வின் காலேஜுக்கு வந்து மோட மீட் பண்ணி நான் தான் உன்னோட ஃப்ரெண்டோட கேஸ ஹேண்டில் பண்ற இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு நான் உன்னோட கமெண்ட்டை பார்த்தேன், அதுல நீ யார பத்தி சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்க இவளும் நான் யார பத்தியும் சொல்லல, அட நான் சும்மா தான் போட்டேன்னு சொல்லிட்டு போறா. இதே எல்லாத்தையும் தூரத்துல நின்று ஒரு பையன் பாத்துட்டு இருக்கான். தென் வின் அவனோட கார் கிட்ட வரப்ப அங்க யாரோ நீ இதுக்கப்புறம் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணாத இல்லனா உன்னை கொன்றுவேன்னு எழுதி வச்சிருக்காங்க. கட் பண்ணா இப்ப கிரேட் வீட்ல இருக்கிறப்ப 11:1 டைம் இப்ப 11:2 மாறுது. அட பாட்ட உடனே இவன் ஒரு பேப்பர்ல இது வரைக்கும் அவனுக்கு என்னெல்லாம் நடந்தது, அது நடக்கிறப்ப என்ன டைம் இருந்ததுன்னு எல்லாத்தையும் எழுதுறான். அதுக்கப்புறமா இவன் டைம் நான் உன்னோட டாக்டர் ஃப்ரெண்ட உடனே மீட் பண்ணி ஆகணும், நான் எப்ப வரட்டும்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அவனுக்கு காலும் பண்ணி பாக்குறான். பட் டைம் அட்டன் பண்ணல. கட் பண்ணா இங்க கால் ரிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்ப டங்க்லாக்கு கால் பண்ணி பாக்கலான்னு மொபைல் எடுக்கிறான். அந்த நேரத்துல இவனுக்கு சம்மன் கிட்ட 2 கால் வரவும் இவன் அதை அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க அவனும் இன்னும் எங்களால நானோட மொபைல ரிப்பேர் பண்ண முடியல அண்ட் அவனும் எதுவும் வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றான்னு சொல்ல கான் எடுக்க சரி நாங்க வந்து அவகிட்ட பேசுறேன் பட் அது வரைக்கும் அவன் மேல கை வைக்காதன்னு சொல்றான். அந்த நேரத்துல கிரேட் அங்க வந்து உட்கார இவனும் எதுக்குடா என்ன கூப்பிட்ட சீக்கிரமா சொல்லு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றான். அப்ப கிரேட்டோ நான் இதுக்கு முன்னாடி என்னோட சிம்டம்ஸ பத்தி உன்கிட்ட சொன்னேன்னு கேட்டுட்டு இப்ப நான் பாக்குற டைம் 11:2 மாறிடுச்சுன்னு சொன்னதும் கான் எடுக்கு அப்போ நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருடா, இந்த மாதிரி சிம்டம்ஸ கவனிக்காம இருக்கிறது நல்லது இல்லன்னு சொல்றான். அதுக்கு இவனும் நான் ஆல்ரெடி ஒரு டாக்டரை பாத்துட்டேன் அண்ட் என்ன மாதிரியே இன்னொரு பேஷண்டும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாடி பண்ற டாக்டர் என் காலை எடுக்க மாட்டேன்றான்னு சொல்ல காணும் அப்போ நீ டாக்டரை மாத்திரு, நானே உனக்கு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு அங்க 2 இன்ச்சு போக டைம் அங்க வந்து கான் கழுத்துல கட்டிய வச்சு நான் இப்ப எங்க இருக்கான்னு கேக்குறான். அப்ப கான் அவங்கிட்ட 2 தப்பிக்க ட்ரை பண்ண டைமோ நான் எங்க இருக்கான்னு சொல்றான்னு அவனை போட்டு அடிக்கிறான். அந்த நேரத்துல கிரேட் அங்க வந்ததும் டைம் அவனை தள்ளி விட்டுட்டு அங்க 2 ஓடி போயிடுறான். அப்ப கிரேட்டோ டைமை விட்டுட்டு கானுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்க வர இவனோ ஃபர்ஸ்ட் நீ அவனை போய் புடிடா அவனை தப்பிக்க விட்டுறாடன்னு சொல்றான். தென் கிரேட்டோ வெளியே ஓடி வந்துட்டு டைம் கூட சண்டை போட அந்த நேரத்துல டைம் அவனோட மாஸ்க ரிமூவ் பண்ணி அவனோட ஃபேஸ காட்டுறான். இதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. எபிசோட் 4 ஸ்டார்டிங்ல போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்ப வின் 2வது டெட் பாடியை கண்டுபிடிச்ச கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த கேஸ சீக்கிரமா சால்வ் பண்ணணும்னு ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து பிரஷரும் இவனுக்கு வருது. தென் இவன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சான்னு கேட்க அவங்களும் ரிசல்ட் வந்துருச்சு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு அந்த கல்லுல இருந்த ரெட்டக்கார விக்டிமோட மேட்ச் ஆகுது. அண்ட் அதுல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆகுற பர்சனையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க டாங்லாவோட ஃபுல் நேம சொல்றாங்க. அதை கேட்டு இவன் ஷாக்ல நின்னுட்டு இருக்க டாங்லா அவனுக்கு கால் பண்றான். சோ அந்த ரிவர்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டெட் பாடி டாங்லாவோட தம்பியோடது அண்ட் 2ஆடா கண்டுபிடிச்ச டெட் பாடி டாங்லாவோட தம்பிய கொன்ன கில்லரோடது. பட் அது யாருன்னு இது வரைக்கும் நமக்கு காட்டல. கட் பண்ணா இங்க கிரேட் டைம் தப்பிக்க விட்டுறான். அதுக்கப்புறமா கான் வெளியே வந்துட்டு டென்ஷன்ல கட்ட இவனும் அண்ணா உனக்கு அதிகமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு அவன் அங்க 2 கூட்டிட்டு போறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கிரேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டென் கிட்ட டாக்டர் டைம் எங்க இருக்காருன்னு கேட்க இவனும் அவன் என் ஃப்ரெண்டு தான் இப்ப அவன் ஆபரேட்டிங் ரூம்ல இருக்கான்னு சொன்னதும் கிரேட் அந்த ரூம் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா டைம் அந்த ஆபரேட்டிங் ரூமை விட்டு வெளியே வர கிரேட் அவனை வழி மறைச்சு நிக்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் மாடிக்கு வந்து நிக்கிறாங்க. உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணதானு கிரேட் கேட்க இவனும் ஏன் உனக்கு எதுவும் தெரியாதான்னு கேக்குறான். அதுக்கு கிரேட்டோ எடப்பட்டிடா பேசுறேன்னு கேட்க உன்னோட பேரண்ட்ஸ் நிறைய பேரை கொண்டுட்டு இருக்காங்க, அவங்களாலதான் என்னோட பேரண்ட்ஸும் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் எங்க இருக்கான்னு கேட்க இவனும் யார் அந்த நானுன்னு கேக்குறான். உன்னோட அண்ணன் லாக் பண்ணி வச்சிருக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப அவ எங்க இருக்கான்னு கேட்க கிரேட்டுக்கோ இவன் எடப்பட்டி கேக்குறானே புரியல. அதனால டைமோ நீ போலீஸ்க்கு கால் பண்ணணும்னா பண்ணிக்கோ அண்ட் இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்துடாடன்னு கோவமா சொல்லிட்டு போக கிரேட்டுக்கு அகைன் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இவன் கண்ணை திறந்து பாக்குறப்ப ஆபரேட்டிங் ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப டைமும் அந்த ஆபரேட்டிங் ரூமை விட்டு வெளியே வர இவன் டைம் முன்னாடி வந்து நின்னுட்டு நீ நான்காக தான் இதை பண்ண, அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க டாங்லாவோட தம்பிக்கு ஃபியூனரல் நடந்து முடியுது. அப்ப டாங்லா வின் கிட்ட இதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ண இவனும் நீ அப்படி சொல்லாத உனக்காக நான் இருக்குன்னு சொல்றான். அப்ப யாரோ 2 பேரு இவங்கள தூரத்துல நின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்க வின்னோட பாட்டுட்டு அவனோட கண்ணை வெளியே எடுத்ததும் அவங்க 2 பேரும் அங்க 2 கிளம்பிடுறாங்க. ஆனா டாங்லா அட பாக்கல. சோ என்ன ஆச்சுன்னு கேட்க இவனும் என்ன கொஞ்ச நாளா சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நான் உன்னோட தம்பியோட கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கில்லர் சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு சொல்ல இவனும் என்னால எப்படி கேர்ஃபுல்லா இருக்க முடியும், நான் தனியா தானே என் வீட்டுல இருக்கேன்னு சொல்லவும் அப்ப நானும் உன்னோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன்னு வின் சொல்றான். கட் பண்ணா இப்ப வின் டாங்லாவோட வீட்டுக்கு அவனோட லக்கேஜோட வரான். அப்ப இவங்க லைட்டா ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்றப்ப அந்த இடத்துக்கு கான் வந்துடுறான்.
போயிடுறான். அவனோட கார் சவுண்ட் கேட்டதும் டாங்லா வின்னு போய் மறைஞ்சுக்க சொல்லிட்டு இவன் வெளியே வந்து கேட் ஓபன் பண்ணி விடுறான். கான் உள்ள வந்து உட்காந்துடும். சாரிடா, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தது, அதனாலதான் உன்கிட்ட பேச முடியலன்னு சொல்ல, இவனும் வார கணக்காவா உனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்ததுன்னு கேட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு கால் கூட பண்ணணும்னு உனக்கு தோணலையான்னு கேட்க, இவனும் நான் அவ்வளவு பிஸியா இருந்தேன்னு சொல்லிட்டு இவன் டாங்லா கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ண, டாங்லாவும் அவனை தள்ளி விட்டுட்டு நீ இல்லாத நேரத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமான்னு கேக்குறான். அப்பவும் கான் நிறுத்தாம அவனை கிஸ் பண்ண, டாங்லாவும் கானை ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்டு என் தம்பியை கொண்டுட்டாங்க, நேத்துதான் அவனோட ஃபியூனரல் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்றான். அடை கேட்டதும் கான் ஷாக் ஆயிட்டு யாரோட பண்ணதுன்னு கேட்க, இவனும் அதை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்றான். சோ கானும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸா இருக்கான், நான் அவன் கிட்ட சொல்லி இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன்னு சொல்ல, டாங்லாவும் நீ எதுவும் பண்ண தேவையில்ல, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னதும் நீ என்னையவே வெளியே போக சொல்றியான்னு கேட்க, இவனும் ஆமான்னு கட்டி சொல்லவும் கான் அங்க ரெண்டு வெளியே போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா வின் வெளியே வந்துட்டு அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டுட்டு இப்ப நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்க, டாங்லாவும் இதெல்லாம் சீக்கிரமாவே சரியாயிரும்னு சொல்லிட்டு ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்றான். அதை முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க உட்காந்து ஒரு காலரை கையில எடுத்து வச்சு பாட்டுட்டு இருக்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. டாங்லா காலேஜ் படிக்கிறப்ப அவன் வளர்த்த பூனை இறந்து போயிருது. இவனும் அதை காலேஜ் பின்னாடி புடைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு அந்த பூனையை பார்த்து ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கிறப்ப கான் அவனை பார்த்துட்டு நீ இங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். வாடா பிராக்டிஸ்க்கு டைம் ஆகுதுன்னு கான் அவனை கூப்பிட, இவனும் இன்னைக்கு நான் வரல, என்னோட பூனை இறந்து போச்சுன்னு சொல்றான். அப்பதான் கான் அந்த குழிக்குள்ள இருக்கிற பூனையை பார்த்துட்டு இது எடுக்க இங்க கொண்டு வந்து புடைக்கிற, உன்னோட வீட்லயே புடைச்சிருக்கலாமேன்னு கேட்க, இவனும் என்னோட பூனை ஒரு கொலகாரம் பக்கத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் இதை இங்க கொண்டு வந்தேன்னு சொல்ல, கானும் இதை யார் கொண்டதுன்னு கேக்குறான். ஆனா டாங்லா அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்க, கானும் அட்லீஸ்ட் நீ அதோட காலரை எடுத்து வச்சுக்கோ, அது உனக்கு ஒரு மெமரியா இருக்கும்னு சொல்லவும் டாங்லாவும் அந்த காலரை ரிமூவ் பண்ணி இவன் வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா கான் டாங்லா கழுத்துல இருந்த நேம் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு இவன் அவன் கையில வச்சிருந்த ரிபனை ரிமூவ் பண்ணிட்டு அதை இவன் டாங்லாவோட தலையில கெட்டி விட்டுட்டு இது இருக்கிற வரைக்கும் யாரும் உன்கிட்ட பிரச்சனை பண்ண வர மாட்டாங்கன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டிமேட்டா இருந்ததுக்கு அப்புறமா நீ உன்னோட வீட்ல இருந்த எல்லா பொருளையும் ஷிஃப்ட் பண்ணிட்டியான்னு கான் கேட்க, இவனும் இல்ல இன்னும் சில திங்ஸ் அங்கதான் இருக்கு, நானும் என் தம்பியும் பேசி இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் என்னோட அப்பா ஃபுல் டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லவும், தென் நீ அந்த திங்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுரு, நம்ம புதுசு வாங்கிக்கலாம், அதுக்கான பணத்தை நான் தரேன்னு கான் சொல்ல, இவனும் நீ ஆல்ரெடி நிறைய பண்ணிட்ட, இதுக்கப்புறம் எதுவும் வேண்டான்னு சொல்றான். அடக்கிட்டு கானும் நீ அந்த மாதிரி எல்லாம் நினைக்காத, உனக்காக செலவு பண்றதுல எனக்கு சந்தோஷம் தானே சொல்லிட்டு நான் கிராஜுவேட் ஆயிட்டு என்னோட அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா நான் எல்லாருக்கிட்டையும் நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்றான். இடையிலாட்டியும் டாங்லா பாத்ரூம்ல உட்காந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்க, பெட்ரூம்ல வீணும் தூங்காம நம்ம பண்றது சரியா இல்ல தப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இங்க லூக் வார்டு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப லூக் வா இவன் கிட்ட நீங்க நாம கடைசியா பாக்குற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியும் நம்மளோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க, அப்ப நான் 4 மினிட்ஸ் ஃபியூச்சரை பார்த்தது எந்த கேட்டகரிக்குள்ள வரும்னு கேட்க, இவனும் பதிலுக்கு அது ஒரு நல்ல கேள்விதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியுமான்னு கேட்க, இவளும் ஆமா நான் அதை பத்தி ஒரு இடத்துல பாட்டேன்னு சொல்ல, கட் பண்ணா இப்ப ஃபர்ஸ்ட் கிரேட் பாட்ட இடத்தை இப்ப காட்டுறாங்க. இவதான் அந்த பெட்ல உட்காந்து அந்த பிரசன்டேஷனை பாட்டு திறந்திருக்கா. அந்த பிரசன்டேஷன்ல நம்மளோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் தேவை, அதுக்கு அந்த சப்ளை கட் ஆகுறப்ப அந்த பிரெயினால 4 நிமிஷத்துக்கு சர்வைவ் பண்ண முடியும். இத பத்தி லூக் வார்டன் கிட்ட சொல்லிட்டு அண்ட் நான் அந்த ரூம்ல தனியா இல்ல, என் பக்கத்துல ஒரு பையனும் நின்று இருந்தான்னு சொல்ல, தென்னோ சரி ஓகே நீங்க எப்படி அந்த ரூம் குள்ள போனீங்கன்னு கேட்க, இவளும் நாங்க எதுக்காக போனேன் எப்படி போனேன்னு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. அதுக்கப்புறமா டென் அவகிட்ட உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் மாதிரியே இன்னொரு பேஷண்ட்டுக்கும் இருக்கு, உங்களுக்கு ஓகேனா நான் அவரையும் இங்க வர சொல்றேன், நம்ம சேர்ந்து உட்காந்து இதை பத்தி பேசினா இதுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, லூக்வாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. கட் பண்ணா இங்க செமன் நான போட்டு அடிச்சிட்டு இருக்கிறப்ப கான் அங்க வந்து செமனை ஸ்டாப் பண்றான். அப்புறம் கான் இவகிட்ட வந்துட்டு ப்ளீஸ் நீ அந்த டாக்குமெண்ட்ஸை யாருக்கு சென்ட் பண்ணேன்னு சொல்லுன்னு இவ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, நானும் எதுவும் சொல்லாம சைலண்டாவே இருக்கா. தென் கானும் நான் உனக்கு நிறைய பணம் தரேன், உன்னை இங்க இருந்து ரிலீஸும் பண்ணிடுறேன்னு சொல்லி பாக்குறான். பட் அப்பவும் நான் அவ வாயவே திறக்க மாட்டேன்றா. அதனால இவனும் சமன் கிட்ட இவ ஏதாச்சும் சொன்னானா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பட் இதுக்கப்புறம் இவளை போட்டு அடிக்காதீங்கன்னு சொல்ல, இவனும் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு கான் அங்க ரெண்டு போனதும் இவன் நான எட்டி மிடிச்சிட்டு அங்க ரெண்டு போறான். கட் பண்ணா இங்க கான் டாங்லா அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிரேட்டும் அங்க வந்து உட்காந்துட்டு அவன் கிட்ட அப்படி பேச்சு கொடுத்துட்டு கிரேட் கானை நல்லா குடிக்க வச்சிடறான். தென் கானுக்கு நல்லா போர்டு ஏறினதுக்கு அப்புறமா கிரேட் அந்த டேபிள்ல இருக்கிற கானோட மொபைல எடுக்கிறான். அதுல ஃபேஸ் லாக் போட்டிருக்கவும் கிரேட்டோ வாடா செல்ஃபி எடுக்கலான்னு கூப்பிட்டு அந்த மொபைல அன்லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா கிரேட் நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு தனியா வந்துட்டு இவன் அந்த மொபைல செக் பண்ணி பாக்குறப்ப நான் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறான். இது அப்பாவோட பழைய வேர் ஹவுஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை இவனோட நம்பருக்கு ஷேர் பண்ணிட்டு அவனுக்கு சென்ட் பண்ண மெசேஜை டெலிட் பண்ணிட்டு மொபைல எடுத்த இடத்துலயே வச்சிடறான். அதுக்கப்புறமா கிரேட் அந்த வேர் ஹவுஸ்க்கு போற வழியில அவன் டைமுக்கும் அந்த மெசேஜை சென்ட் பண்றான். டைம் அந்த மெசேஜை பார்த்த உடனே கிரேட்டுக்கு கால் பண்றான். பட் அவன் கால் எடுக்க மாட்டேன்றான். அதனால டைமும் அங்க ரெண்டு அவசரமா கிளம்புறான். கட் பண்ணா இங்க கிரேட் ஆல்ரெடி இந்த வேர் ஹவுஸ்க்குள்ள வந்து
வந்துடுறான். இவன் வெளியே இருக்கும் போதே சமன் நான போட்டு அடிக்கிற சத்தம் இவனுக்கு கேக்குது. சோ இவனும் யார் கண்ணிலையும் படாம சைலண்டா உள்ள வந்துடுறான். தென் இவன் நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்க நடக்கிற சண்டையை மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்க. சமனும் இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கண்ணை காட்டி மிரட்டுறான். அப்ப நானும் உனக்கு என்ன கொல்லணும்னா கொன்னுக்கோன்னு சொல்ல இவனும் ஷூட் பண்ணி நான கொன்னுடுறான். அடபாடுட்டு கிரேட் அங்க ரெண்டு ஓடி போறப்ப அவனோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகவும் இப்ப கண்ணை திறந்து பாக்குறப்ப அவன் சமனும் நானும் சண்டை போட்டுட்டு இருந்த டைம்ல இருக்கான். இங்க சமன் நீ யாருக்கான டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணனு மிரட்டி கேட்க நானும் உனக்கு என்ன கொல்லணும்னா கொன்னுக்கோ என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்றா. அப்ப சமனும் என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியான்னு இவன் கண்ணை காட்டி மிரட்ட கிரேட் அங்க உள்ள போயிட்டு சமனை ஸ்டாப் பண்ணி நானை தூக்கி நிக்க வைக்கிறான். அப்ப சமனும் மிஸ்டர் கிரேட் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இவனும் கான் தான் என்ன இவளை இங்க ரெண்டு கூட்டிட்டு போக சொன்னான்னு சொல்ல சமனோட நம்ப மாட்டேன்றான். மிஸ்டர் கான் என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையேன்னு சொல்றான். அப்ப கிரேட்டோ நீ என்னையவே ஸ்டாப் பண்ணிருவியான்னு கேட்க அதுக்கப்புறமா சமனாலையும் எதுவும் பேச முடியல. அண்ட் கிரேட் நானை கூட்டிட்டு அங்க ரெண்டு போன உடனே சமன் இதை பத்தி கான் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு அவனுக்கு கால் பண்றான். பட் கானும் அந்த காலை அட்டன் பண்ணல. கற்பனா இப்ப கிரேட்டும் நானும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் இவங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டு நானே இவன் கிட்ட ரெண்டு பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சமன் இவன் கிட்ட நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு தெரியல பட் என்னால நானே இங்க ரெண்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்ல இவனும் ஏன் உன்னால அனுப்ப முடியாதுன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் அதை பத்திலாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு வேன் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல இவனும் என்னால நானே இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது நீ கண்டிப்பா அவளை கொன்னுருவேன்னு சொல்றான். அப்ப சமனும் அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் கிட்ட சிக்னல் காட்ட அவங்க ரெண்டு பேரும் கிரேட்ட புடிச்சுக்கிறாங்க. அப்ப டைம் அங்க வந்து ஒரு பாடி கார்டு அடிக்க கிரேட் இன்னொரு பாடி கார்டை அடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் அவங்க கிட்ட ரெண்டு கன் எடுத்துட்டு அங்க மீதி இருந்த ரெண்டு பேரை பாட்டு ஏம் பண்றாங்க. அதுக்கப்புறமா டைம் கிரேட் கிட்ட நீ நானை கூட்டிட்டு இங்க ரெண்டு போடான்னு சொல்லவும் கிரேட்டோ டைம் சொன்ன மாதிரியே நானை கூட்டிட்டு அங்க ரெண்டு ஓடிடுறான். அதுக்கப்புறமா சமன் டைம் கிட்ட அவ உனக்கு தான் அந்த டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணலான்னு கேட்டுட்டு சரி இங்க ரெண்டு கிளம்பு நான் அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறான். கட் பண்ணா இவங்க நானை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் தள்ளி வந்து ஒரு பிரிட்ஜ்ல ஸ்டாப் பண்றாங்க. அப்ப கிரேட் காரை விட்டு இறங்கி சந்தோஷத்துல கட்ட டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்றான். அதுக்கு கிரேட்டோ நான் அவளை காப்பாட்டியே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன்ல இருந்தேன் நான் எதுவும் பண்ணாம இருந்திருந்தா அவன் நானை கொன்னுருப்பான்னு சொல்லிட்டு இதை நான் என் ஃபியூச்சர்ல பாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட டைமும் தென் உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது இதையே நீ ஒரு சூப்பர் பவர் மாதிரி யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல கிரேட் அதுக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு எதனால இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும்னு சொல்றான். தென் டைம் இதுக்கப்புறம் நீ எங்க போக போறேன்னு கேட்க இவனும் எனக்கு தெரியல பட் நம்ம ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க ரெண்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க. அவங்க நம்மளை தேடி இங்க வந்துட மாட்டாங்களேன்னு டைம் கேட்க கிரேட்டோ அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல இப்ப நம்ம எங்க இருக்கோன்றது எனக்கே தெரியாதுன்னு இவன் சிரிச்சுட்டே சொல்ல டைமோ என்னடா சொல்றேன்னு கேட்டுட்டு அவனும் சேர்ந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் நடுவுல ஸ்லோவா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா இங்க டாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். தென் இவன் டாக்ஸில வரப்ப யாருக்கோ கால் பண்ணி நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு இன்ஃபார்ம் பண்றான். கட் பண்ணா இங்க டாங்லா செடிக்கு தண்ணி ஊட்டிட்டு இருக்கிறப்ப டாம் அங்க வந்துட்டு டாங்லா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லவும் இவனும் திரும்பி பாக்குறான் பட் அங்க யாருமே இல்ல. அண்ட் இப்பதான் நமக்கு டாமோட போட்டோவை காட்டுறாங்க. அண்ட் இவன் தான் டாங்லாவோட தம்பி. இந்த ட்விஸ்டோட எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்ல டைட்டில் கிளப்ல உட்காந்து நிறைய கேர்ள்ஸோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் இவன் வாஷ்ரூம் போன கேப்ல அவன் பக்கத்துல உட்காந்து இருந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம அவனோட ட்ரிங்க்ல ட்ரக் மிக்ஸ் பண்ணிடுறா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கிங் லாட்டுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டைட்டிலுக்கு அந்த ட்ரக் வேலை செய்ய ஆரம்பிச்சு அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமா டாங்லா அங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இவன் டைட்டில் அங்க ரெண்டு கிட்னாப் பண்ணிடுறான். கட் பண்ணா இங்க டைம் கிட்டார் பிளே பண்ணிக்கிட்டே பாட்டு பாட கிரேட்டோட கேட்டு முடிச்சிட்டு நீ நல்லா பாடுறடான்னு சொல்றான். அதுக்கு டைமும் இப்ப என்னோட பேரண்ட்ஸ் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா நான் இப்ப ஏதோ ஒரு இடத்துல கிட்டார் பிளே பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு நான் ஏன் டாக்டர் ஆனன்றது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. இப்ப என் கிட்ட பணமோ இல்ல சந்தோஷமோ இல்லன்னு சொல்லி புலம்புறப்ப கிரேட் அவன் கிட்ட நீ எதை வச்சு என்னோட பேரண்ட்ஸ் தான் தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சொல்றேன்னு கேக்குறான். அதுக்கு டைமும் என்னோட அம்மா அவங்க டைரியில எழுதி வச்சிருந்தாங்க என்னோட பேரண்ட்ஸ் உங்க கம்பெனி ஒரு கேம்பிளிங் கம்பெனின்றது தெரியாம இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. தென் மொத்த அமௌண்ட்டையும் வாங்கினதுக்கு அப்புறமா உன்னோட அப்பா ஆள் அனுப்பி என்னோட பேரண்ட்ஸ கொண்டுட்டாருன்னு சொல்றான். அதை கேட்டு கிரேட்டோ இதை என்னால நம்ப முடியலன்னு சொல்ல டைம் அதுக்கு இதை யாராலையும் நம்ப முடியாதுன்றது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் எவிடன்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றான். தென் இவனும் நீ எப்படி நானே மீட் பண்ணேன்னு கேட்க அதுக்கு டைமும் நான் அவளை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணேன்னு சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நானுக்கு வயிறு வலினால சமன் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப டைம் நான் கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கொஸ்டின்ஸ் கேக்குறப்ப அடியலாட்டுக்கும் நானுக்கு பதிலா சமன் ஆன்சர் பண்றான். அதனால டைமும் யாரு நீ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீயே ஆன்சர் பண்றன்னு கேட்டுட்டு அவன் ஷர்ட்ல ஸ்ரீவாட் கார்கோவோட லோகோ இருக்கிறத பாக்குறான். அப்புறம் இவன் ஒரு நர்ஸ கூப்பிட்டு சமனை வெளியே அனுப்பிட்டு இவன் அப்பெண்டிட்டிஸா இருக்கும்னு நினைச்சு நானை செக் பண்றான். பட் அது எக்டோபிக் பிரெக்னன்சியா இருந்திருக்கு. சோ இவனும் நானுக்கு அபார்ஷன் பண்ணிட்டு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லு உன்ன நான் அங்க இருந்து வெளியே கொண்டு
வந்துடுறேன்னு சொல்றான். தென் இவ 2 நாள் கழிச்சு இவ ஒர்க் பண்ற பிளேஸ்க்கு திரும்ப வந்துடுறா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு மான் இப்ப நீ ஓகேவாடின்னு விசாரிக்கிறப்ப நான் அழ ஆரம்பிச்சு அவன் என்ன பிரெக்னென்ட் ஆக்கிட்டான், அதுவும் எக்டாபிக், அதாவது பேபி யூட்ரஸ்க்கு வெளியே ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்லிட்டு என்னால இதுக்கு மேல இந்த நரகத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுக. அவளோட ஃப்ரெண்டும் பட் நம்ம இங்க வேலை செஞ்சாதானே வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியும்னு சொல்லி அவளும் நான் கூட சேர்ந்து அழுகுறா. தென் ஒரு நாள் மான் காணாம போயிடுறா. அதனால நானும் நீங்க மானை பாத்தீங்களான்னு எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு லாஸ்டா சமன் கிட்ட வந்து கேக்குறப்ப அவ சமனோட ஷர்ட்ல ரெட்டக்கரை இருக்கிறத பாக்குறா. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற கார்ட்ஸ் மானோட டெட் பாடிய ஒரு ரூம்ல இருந்து தூக்கிட்டு வரத பார்த்து நான் அழுகுறா. கற்பனா இதே எல்லாத்தையும் டைம் கிரேட் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நான் நான் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண எவிடன்ஸ நான் மீடியால ஷேர் பண்ண போறேன்னு சொல்ல அதை கேட்ட கிரேட்டோ ப்ளீஸ் டா அந்த மாதிரி பண்ணிராத, நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்க இவனும் தென் நீ உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்கள போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சொல்லுவியான்னு கேட்க கிரேட்டோ அவங்க என்னோட பேரண்ட்ஸ் தான், என்னால எப்படி அதை சொல்ல முடியும்னு சொல்லவும் அப்போ என்னால உனக்கு டைம் கொடுக்க முடியாது, உன்ன மாதிரி பணக்காரங்களுக்குலாம் எங்க கஷ்டம் புரியாதுன்னு டைம் சொல்ல கிரேட்டோ நான் இதை உன் மேல இருக்கிற அக்கறையில தாண்டா சொல்றேன், சப்போஸ் உன்னோட உயிருக்கோ ஆர் உன்னோட பாட்டியோட உயிருக்கோ ஆபத்து வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க டைமோ அவனோட பாட்டிய மென்ஷன் பண்ணதும் சைலண்ட் ஆயிடுறான். அப்புறமா கிரேட் அவங்கிட்ட அகைன் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுறான்னு கேக்குறான். கற்பனா இங்க சமன் கான் கிட்ட கிரேட்ட பத்தி சொல்ல இவனும் கிரேட் எதுக்காக இப்படி பண்ணிருப்பான்னு கன்ஃபியூஸ்டா கேக்குறான். அடுக்க சமனும் நாம இத பத்தி சேர்மேன் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்ல கானும் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் என் தம்பி கிட்ட பேசுறேன், அவன் இப்படி பண்ணதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அகைன் சமன் மிஸ்டர் கிரேட் நம்ம பிசினஸ்க்கு லாஸ் வர மாதிரி செஞ்சிருக்காரு, சோ இத பத்தி நம்ம சேர்மேன் கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சொல்ல கான் டென்ஷன் ஆயிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் என் தம்பி கிட்ட பேசுறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இப்ப நீ வெளியே போடானே இவன் சமனை திட்டி அனுப்பிடுறான். பட் அப்பவும் சமன் சும்மா இருக்காம அவன் சேர்மேனை மீட் பண்ணி இத மிஸ்டர் கான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு, பட் இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட கிரேட்டோட அம்மா கிரேட்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அடே இவங்க கிரேட்டோட அப்பா கிட்ட சொல்லவும் அதுக்கு அவரும் நீ எதையாவது பண்ணி உன் பையனை இங்க வர வைன்னு சொல்ல இவங்களோ கிரேட் என்னோட பையன் மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறாங்க. கற்பனா இங்க கிரேட் டைம் ஹாஸ்பிட்டல்ல வந்து டிராப் பண்றான். அப்ப டைமோ இப்ப நீ என்ன பண்றடா இருக்குன்னு கேட்க கிரேட் அடுக்கு நான் என் ரூம்க்கு போய் என்னோட திங்ஸ பேக் பண்ணிட்டு ஹோட்டல் ரூம்க்கு போக போறேன், தென் நீ எனக்கு 2 days டைம் கூட நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்றான். அதை கேட்டு டைமும் பட் இதுல உனக்கு சேஃப்டி இல்லடா, அந்த ஆளு உன்னை பாட்டு கண்ணை ஏம் பண்ணிருக்காண்டான்னு இவன் சமனை பத்தி சொல்ல இவனும் என்ன இங்க அடிக்கிறதுக்கான தைரியம் யாருக்கும் கிடையாது, சோ நான் சேஃபா தான் இருப்பேன், நீ என்ன நினைச்சு கவலைப்படாத அண்ட் நீயும் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்ல டைமும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவன் கிரேட்டை கிஸ் பண்ணிட்டு காரை விட்டு இறங்கி போறான். அப்ப யாரோ இவன் பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்க இவனும் திரும்பி பாக்குறான். பட் அந்த இடத்துல சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்ல. அந்த நேரத்துல டென் இவன் முன்னாடி வந்துட்டு இத்தனை நாளா நீ எங்கடா போயிருந்த, நான் உன்னை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தேன்னு சொல்லிட்டு ஆமா உன் கூட வந்தவன் யாரு உன்னோட புது பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க அதுக்கு டைம் அப்படிலாம் ஒன்னும் இல்லடான்னு சமாளிக்க டென்னும் நீ இதையோ மறைக்கிறன்றது நல்லாவே தெரியுது, அது என்னன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவன் அங்க ரெண்டு போயிட டைமும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். அண்ட் அட ஒரு டைம் மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான். கற்பனா இங்க கிரேட் அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கிறப்ப காணாங்க வந்து டேய் வண்டியில ஏறான்னு அவன் கிட்ட பேசணும்னு கூப்பிடுறான். ஆனா இவனும் எதுவும் சொல்லாம வேகமா அங்க இருந்து நடந்து போறான். தென் காணும் உன் கூட 2 பையன் யாரு, நீ எதுக்காக இப்படி பண்ணன்றத சொல்லுடா, நான் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு கிரேட்டோ டென்ஷன் ஆயிட்டு நீ யாருக்கிட்ட இருந்து என்ன காப்பாட்டுவ, உன்கிட்ட இருந்தா ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்தான்னு கட்டிட்டு நீ ஏன்டா என்கிட்ட கேம்லிங் டிபார்ட்மெண்ட்டை பத்தி சொல்லலன்னு கேட்டுட்டு இவன் அங்க இருந்து போக கான் அவன் காரை விட்டு இறங்கி வந்து இதை நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லடா, எனக்கு சொல்றதுக்கு கரெக்டான டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ காலேஜ முடிச்சதும் அங்க வேலைக்கு வந்து பாரு உனக்கே எல்லாம் புரியும்னு சொல்ல அதை கேட்டு கிரேட்டோ அப்பனா உனக்கு நம்ம பேரண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்கன்றது தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு காணும் இது பிசினஸ் டா, இதுல இருந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு உனக்கு இதுல விருப்பம் இல்லனா பரவாயில்ல, நீ இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அண்ட் நீ இதை எதையும் கண்டுக்காம உன்னோட லைஃப ஜாலியா வாழுன்னு சொல்ல இவனும் என்னால அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப காணும் நீ இதை நிறுத்தலனா நான் அப்பா கிட்ட சொல்லிருவேன்டான்னு மிரட்டி பாக்க கிரேட்டோ நீ என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்றது எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறமா இவன் அவனோட ரூம்ல இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறப்ப 11:02 இருந்த டைம் 3 மாறுறத பாக்குறான். அதே நேரத்துல இங்க டைம் வீட்டுக்கு வந்து பாக்க அங்க கிரேட்டோட அப்பாவும் 2 பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவன் ஷாக்காயி நின்னுற இவரோ நான் உன்னை கடைசியா பாக்குறப்ப நீ சின்ன பையனா இருந்த, பாடி பொண்ணி ரொம்ப வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு எதிர்பார்க்கறேன்னு கேட்க டைமும் எனக்கு உங்க பணம் தேவையில்லைன்னு சொல்றான். தென் அதை கேட்டு இவரோ நான் உனக்கு 5 மில்லியன் தரேன், அதை வாங்கிட்டு நீ கிரேட்டை விட்டும் என் கம்பெனியை விட்டும் விலகியே இருன்னு இவரு அந்த அமௌண்ட் இருக்கிற பேக டேபிள்ல வச்சுட்டு போறாரு. அண்ட் அடுத்த நாள் டைம் நான் கிட்ட வந்து நீ கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும்
எல்லாத்தையும் டெலிட் பண்ணிரு. நான் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்ற வரைக்கும் நீ எதுவும் பண்ணிடாடன்னு சொல்ல, நானும் நீ அவங்க கிட்ட 2 பணத்தை வாங்கிட்டு பேசுறியாடான்னு நல்லா திட்டி விட்டுறா. தென் டைம் அங்க 2 போனதுக்கு அப்புறமா ஒரு நர்ஸ் அங்க வர, நான் அவங்களோட மொபைல வாங்கி ஸ்ரீவாட் கார்கோல நடக்கிற கேம்பிளிங்க பத்தி சோசியல் மீடியால வீடியோ போட்டு விட்டுறா. அண்ட் அந்த வீடியோ வைரல் ஆகி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் கிரேட்டோட அப்பா கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க, அவரும் இது எல்லாமே பொய்னு சொல்லிட்டு மேபி எனக்கு தெரியாம ஏதாவது நடந்திருக்கலாம், நான் அது என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்ல, அட இங்க மணி அதாவது கிரேட்டோட கார் முன்னாடியே குடிச்சவங்க அந்த நியூஸ கோவத்தோட பார்த்துட்டு அப்படியே அவங்களோட பையனோட போட்டோவை பாக்குறாங்க. கற்பனா இங்க 2 பேரும் காண போட்டு திட்டிட்டு இருக்க, இவனும் கிரேட் தான் அவளை கூட்டிட்டு போனான்னு சொல்றான். அதுக்கு இவங்களும் அவன் அப்படி பண்ணானா நீ ஏன் அவனை அப்படி பண்ண விட்டேன்னு திட்ட, அதை கேட்டு காணும் டென்ஷன் ஆயிட்டு ஏன் எல்லாத்துக்கும் என்னையவே திட்டுறீங்க, உங்க பையன் எந்த தப்புமே பண்ணலையான்னு கட்ட அவனோட அப்பா அவனை அரைஞ்சிடுறாரு. அப்புறம் இவனும் நான் கிளம்புறேன்னு அங்க 2 கோவத்துல வெளியே வந்துட்டு இவன் இங்க ஃபசாய பாக்க வரான். அப்ப இவளும் நான் நியூஸ பார்த்தேன் நீ இப்போ ஓகேவான்னு கேட்க, இவனும் எதுவுமே சரியா இல்ல, எல்லாரும் என்ன ஒரு குப்பை மாதிரி தூக்கி போடுறாங்கன்னு கோவப்பட, இவளும் என்னோட அப்பாவால உன்னோட பிரச்சனைய சரி பண்ண முடியும், பட் அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதோட அந்த பையனை பாக்குறதையும் ஸ்டாப் பண்ணிருன்னு இவ டாங்க்லாவை பத்தி சொல்ல, கான் எதுவும் சொல்லாம அங்க 2 எஞ்சி போறான். அப்ப ஃபசாயும் இதை விட உனக்கு வேற வழி இல்லன்னு சொல்ல, கானும் கஷ்டமா இருந்தாலும் அவனோட மனசை மாட்டிக்கிட்டு ஃபசாய் பக்கத்துல வந்து உட்காந்து அவளோட கையில கிஸ் பண்றான். கற்பனா இங்க கிரேட் டைமை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான், பட் அவன் அங்க இல்ல. தென் இவன் அப்படியே கானுக்கு கால் பண்ணி பாக்குறான், பட் அவன் இவனோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். அதனால கிரேட்டோ என்ன இவன் என்னோட நம்பரை பிளாக் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு இவன் டைமை தேடுற வேலையை கண்டினியூ பண்றான். அப்படியே இவன் டைமோட வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த வீடு காலியா கிடக்குது. கற்பனா இங்க மணி கோவிலுக்கு வந்து ஏதோ முடிவு எடுக்கிறதுக்கு ரிச்சுவல் பண்ற மாதிரி தெரியுது. அதுல இவங்களுக்கு ஒரு ஸ்டிக் கிடைக்க இவங்க அதை எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதோட அவங்களோட மொட்டை சேவிங்ஸையும் கொடுக்க அவரும் அதை வாங்கிட்டு அந்த வால்ல 2 ஒரு பேப்பரை எடுத்து எல்லாம் நல்லா வந்திருக்கு, ஒருத்தர் இப்ப சாக போறாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அதே நேரத்துல இங்க கிரேட் கம்பெனிக்கு கோவமா வந்து அவன் அப்பா கிட்ட டைம் எங்க இருக்கான்னு கேட்க, இவரோ நீ அவனை நம்பாத, அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அப்படியே அந்த சண்டை பெருசாக இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல என் காலை வைக்க மாட்டேன்னு கிரேட் சொல்லிட்டு அங்க 2 போறான். அண்ட் அவன் பின்னாடியே அவனோட அம்மாவும் கிரேட் நில்லுடா உன் அப்பா கிட்ட வந்து சாரி சொல்லுன்னு அவன் பின்னாடி போறாங்க. அப்புறம் வெளியே வச்சு இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அதுல இவங்களும் நான் இது எல்லாத்தையும் உனக்காக தாண்டா பண்றேன், நான் அப்படி பண்ணாம இருந்திருந்தா நீ இன்னும் ஒரு மிஸ்ரஸோட பையனாடா இருந்திருப்பேன்னு சொல்ல, கிரேட்டோ அதுக்கு எதுவும் சொல்லாம அங்க 2 கிளம்புறான். தென் இவன் கொஞ்ச தூரம் தள்ளி வந்துட்டு அவனோட அம்மாவை பாக்குறப்ப அங்க 2 கொஞ்ச தூரம் தள்ளி இவன் மணி அனுப்பின ஆளை பாக்குறான். தென் இவனுக்கு அந்த ஆளு அவனோட அம்மாவை ஷூட் பண்ற மாதிரியான விஷன் வருது. அப்புறம் எல்லாம் பிளாக் ஆயிர இவன் கண்ணை திறந்து பாக்குறப்ப இவனோட அம்மா இவன் கிட்ட கிரேட் அப்பா கிட்ட வந்து சாரி கேளுடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆளு கண்ணோட இவங்க கிட்ட வந்து 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறான். அதுல கிரேட்டோட அம்மா ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. அண்ட் இவனுக்கு டைம் டிக்கிங் ஆற சவுண்ட் கேக்குது. இப்ப இங்க என்ன நடக்குதுன்றத டீடைலா சொல்றாங்க. அதாவது டென்னோட ரிசர்ச் படி பிரெயினால ஆக்சிஜன் இல்லாம 4 நிமிஷம் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆக முடியும். அந்த நேரத்துல அந்த பிரெயின் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த ரீப்ளே பண்ணி காட்டும். அதுலயும் மெயினா அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கலாமேன்னு நினைச்ச விஷயங்களை அண்ட் அப்போ நமக்கு அதை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் அதால ரியாலிட்டியில எதுவும் மாறாது. அப்புறம் இது நடக்கிறப்ப எல்லாமே ரியலா தெரியும். அண்ட் அதுதான் இப்ப கிரேட்டோட விஷயத்திலயும் நடக்குது. கற்பனா இங்க டென் ஒரு நர்ஸ் கிட்ட பேசிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரப்ப அங்க இவன் கிரேட்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறத பார்த்துட்டு இவன் அந்த பையன் தானேன்னு நினைக்கிறான். அதே நேரத்துல இங்க டைமும் அவனோட பாட்டியும் அவன் ஆண்டி வீட்டுல இருக்காங்க. அப்ப இவங்க டைம் கிட்ட நீ என்னதாண்டா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க டைமும் அதுக்கு பதில் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அப்போ அவனுக்கு டென் கால் பண்ணி கிரேட்ட பத்தி சொன்னதும் இவன் அவனோட பாட்டி கிட்ட நான் இப்ப கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க 2 வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். இவ எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்ல வின்னரும் அவனோட டீமும் டாங்க்லாவோட வீட்டை சுத்தி வளைச்சிடுறாங்க. டென் டீம் மெம்பர்ல ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு வெளியே வந்த வின்னர் கிட்ட டாங்க்லா உள்ள இல்ல அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்றாரு. கற்பனா இப்ப உண்மையா நடந்தது என்னன்றத காட்டுறாங்க. கிரேட் மணியை இடிச்சதுக்கு அப்புறமா அவன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணல. அதுக்கு பதிலா அவன் அங்க 2 ஓடி போயிடுறான். அதனால அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அண்ட் அந்த நியூஸ டைம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறப்ப டென் அவனோட ரிசர்ச் பாக்ஸ கொண்டு வந்து டெய் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்டான்னு அவனோட ரிசர்ச்ச பத்தி ஷார்ட்டா சொல்லிட்டு இத நான் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்றான். அப்ப டைமுக்கு நச்சா கிட்ட 2 கால் வர டென்னும் சரிடா நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட போய் பாருன்னு அவன் பாக்ஸ தூக்கிட்டு அங்க 2 போயிடுறான். அதுக்கப்புறமா டைம் நச்சாவை பார்க்க வரான். அப்ப இவ டைம் கிட்ட இப்பெல்லாம் நீ ரொம்ப பிஸியாவே இருக்கன்னு சொல்ல இவனும் ஆமா நான் பிஸியா தான் இருக்கேன் இப்ப அடிக்கணும்னு கேக்குறான். அதை கேட்டு நச்சாவும் நீ இந்த 2 வருஷத்துல ரொம்பவே மாறிட்ட, நான் உனக்காக உன்னோட பாட்டியோட டயபெட்டிக்ஸ பாத்துக்கிட்டேன், நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், ஆனா நீ என்னோட ஃபீலிங்ஸ பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேன்றேன்னு சொல்ல டைம் அடுக்க எதுவும் சொல்லாம சைலண்டா நிக்கிறான். அதனால இவளும் இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. கற்பனா இங்க கிரேட் வீட்டுக்கு
வந்ததும் இவன் அவனோட பிளேட்டை எடுத்துட்டு தள்ளி போய் உட்கார்றான். அப்ப இவரும் நான் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் டெலீட் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்ல கிரேட் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன்றான். அதனால இவரும் கடுப்பாயிட்டு நீ ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கடா, அதுக்கு நீ கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்றியா? நான் மட்டும் போலீஸ் கிட்ட பேசலனா இந்நேரத்துக்கு நீ ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பேன்னு சொல்ல கிரேட்டோ அதையே நீங்க ஏதோ எனக்காக பண்ண மாதிரி பேசுறீங்க, நீங்க உங்க கம்பெனியோட ரெப்யூட்டேஷனுக்காக தானே இதை பண்ணீங்கன்னு கேட்டதும் இவரோ அதை கேட்டு இன்னமும் கடுப்பாயிட்டு உனக்கு சுத்தமா நன்றியே இல்லடான்னு சொல்லி திட்டிட்டு அவரும் அந்த ரூமை விட்டு வெளியே போயிட கிரேட்டோட அம்மாவும் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடியே போறாங்க. அண்ட் இவனும் அதை பாட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கான். கற்பனா இப்ப கிரேட் டைட்டிலுக்கு கால் பண்ணி டேய் டாம் எப்படிடா உன்னையும் வியூவையும் வீடியோ எடுத்தான்னு கேட்க டைட்டிலும் நீ அட விடுடா, எனக்கு இப்ப உன்னோட ஹெல்ப் வேணும், நான் உன்னோட கவுண்ட கூட வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா இவங்க ரிவர் கிட்ட இருக்கிறப்ப டாம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப டைட்டில் டாம கல்லாலேயே அடிச்சு கொண்டுறான். அதுக்கப்புறமா இவன் கிரேட்ட பாட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணடான்னு சொல்ல இவனும் இத நீ உன்னோட அப்பாவோட ஆளுங்களை கூப்பிட்டு பண்ணேன்டான்னு சொல்ல டைட்டிலும் இத அவருக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாரு, சோ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்ல கிரேட்டும் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு டாம தூக்கி தண்ணிக்குள்ள போடுறதுக்கு ஹெல்ப் பண்றான். தென் போலீஸ் நம்மள தேடி வருவாங்களான்னு இவன் பயப்பட டைட்டிலும் அதெல்லாம் வரமாட்டாங்கடா, இந்த கேஸ சூசைட்னு முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் அவனோட கார்ல இருக்கிற கேமராவோட சிம்ம கலட்டி அந்த ரிவர்க்குள்ள தூக்கி போட்டுறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கிரேட்டால தூங்க முடியல. அவன் பண்ண ஆக்சிடென்ட்டும் டாம தண்ணிக்குள்ள தூக்கி போட்டோட அவனுக்கு கெட்ட கனவா வருது. அதனால இவன் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அப்படியே இவன் தூங்குறதுக்கு மெடிசன்ஸ் வாங்கிட்டு போறப்ப டைம் அவனை பாக்குறான். அப்புறம் இவன் கிரேட்ட ஃபாலோ பண்ணி பார்க்கிங் லாட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாம அவனை வீடியோ எடுக்கிறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கிரேட் பார்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டைம் அங்க வந்து அவன் பக்கத்துல உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னடா அப்படியே ஒன் நைட் ஸ்டாண்டா மாதிரி கிரேட் டைம் அவனோட காண்டோக்கு கூட்டிட்டு வரான். அவ கிரேட் வாஷ்ரூம் போன கேப்ல டைம் அந்த ரூம்ல இடன் கேமராவை பிக்ஸ் பண்ணி அவங்க ரொமான்ஸ் பண்றத வீடியோ எடுத்துடுறான். அதுக்கப்புறமா இவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். தென் இவன் அவனோட அம்மாவோட போட்டோவையும் அவங்களோட டைரியையும் பார்த்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டுறான். அண்ட் அடுத்த நாள் இந்த விஷயம் கிரேட்டோட அப்பாக்கு தெரிய வர அவரு கிரேட்ட கூப்பிட்டு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு பாக்கலடா, அந்த வீடியோல இருந்த பையன் யாருன்னு இவரு கோவமா கேட்க அதுக்கு இவனும் எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு நாக்கெல்லாம் சொல்லுவோம். இங்க ரெண்டு வெளியே போடான்னு இவரு கிரேட்ட நல்லா திட்டி விட்டுறாரு. கட் பண்ணா இங்க டைம் அவனோட பாட்டிய அவனோட ஆன்டி வீட்டுக்கு அனுப்பி விடுறான். அப்ப டைம் அவனோட பாட்டி கிட்ட நீங்க தேவையில்லாம எங்கேயும் வெளியே போகாதீங்கன்னு சொல்ல அவங்களும் எனக்கு தெரியாம நீ எதையாச்சும் பண்ணிட்டு இருக்கியாடான்னு கேக்குறாங்க. அதுக்கு டைமும் நான் நிறைய ஷிஃப்ட் போறனால பிஸியா இருக்கேன், அதனால என்னால அடிக்கடி வீட்டுக்கு வர முடியாது, அண்ட் உங்களுக்கும் இப்ப வயசாயிருச்சு, சோ தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு அவங்கள அங்க ரெண்டு அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறமா இவரை கிரேட்டோட அப்பாவை மீட் பண்ணி நீங்க என்ன சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்ல அவரும் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு டைமும் அவனோட பேரண்ட்ஸ் நேம சொல்லிட்டு நான் அவங்களோட பையனை சொல்லவும் இவரு நான் உன்னை கடைசியா பாக்குறப்ப நீ சின்ன பையனா இருந்தேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பணம் பேக டைம் கிட்ட கொடுத்துட்டு இத வாங்கிட்டு நீ என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்தும் பிசினஸ் கிட்ட இருந்தும் விலகி இருன்னு சொல்ல இவனும் இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் கிடையாது, நீங்க ஒழுங்கா என்னோட பேரண்ட்ஸ கொண்டது நீங்க தானே ஒட்டுக்கிட்டு உங்களோட பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்ல அப்படி இல்லனா உங்க பிசினஸ் பத்தி நான் மீடியா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்ட இவரோ ஃபர்ஸ்ட் நான் உன்னோட பேரண்ட்ஸ கொல்லல, ரெண்டாவது நீ என்னோட பிசினஸ் பத்தி வெளியே சொன்னா அதை ஆரம்பிச்சு விட்டு உன்னோட பேரண்ட்ஸ் மேலதான் அந்த பழி போகும்னு சொல்ல டைமோ நீ போய் சொல்றேன்னு கட்டுறான். அதுக்கு இவரோ நீ சேஃபா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி செய், என்னோட மற்ற பார்ட்னர்ஸ் என் அளவுக்கு நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் டைம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப கிரேட் அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு எதுக்காக என்னோட மெசேஜ்க்கு நீ ரிப்ளை பண்ணலன்னு கேக்குறான். அதுக்கு டைமோ வழி விடுறான்னு சொல்ல கிரேட்டோ அதை கேட்காம என் கூட டின்னருக்கு வான்னு கூப்பிடுறான். தென் இவங்க இங்க வந்ததும் கிரேட் நார்மலா சிரிச்சு பேசுறத பார்த்து உனக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்க இவனும் எது தெரியாதான்னு கேக்குறான். அதான் அந்த வீடியோன்னு டைம் சொல்ல கிரேட்டோ நான் அதை பத்தி உன்கிட்ட கேட்கலான்டா இருந்தேன்னு சொல்லிட்டு நீ ஏன் அதை ஒன்லி ஃபேன்ஸ்ல அப்லோட் பண்ணல, பண்ணிருந்தா உனக்கு காசு வந்திருக்கும்லன்னு சொல்லவும் உனக்கு அசிங்கமாவே இல்லையாடான்னு டைம் கேக்குறான். அதுக்கு இவனும் அசிங்கப்பட்டது என்னோட அப்பா தான், நான் இல்லன்னு சொல்லிட்டு பட் அந்த வீடியோல உன்னோட ஃபேஸ் தெரியலையே ஏன் நீ அப்படி பண்ணன்னு கேட்க அதுக்கு டைமும் ஏன்னா உன்னோட ஃபேமிலி பிசினஸ் ஒரு கேவலமான பிசினஸ்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா கொடுத்த பணம் எனக்கு தேவையில்லை, நீ அவருக்கிட்டயே அதை கொடுத்துருன்னு சொன்னதும் நீ என் அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்கியாடான்னு கிரேட் கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட டைம் இந்த ரியாக்ஷனை சுத்தமா எதிர்பார்க்கல. தென் இவங்க டின்னரை முடிச்சதுக்கு அப்புறமா டைம் கிரேட்டுக்கு டாக்ஸ்னா பயம்ன்றனால அவன் கிரேட்ட மெயின் ரோட் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் டாக்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறப்ப கிரேட் அவனை ஊக்கப்புக்கு கூப்பிடுறான். ஆனா டைமோ கிரேட் நான் சீரியஸா சொல்றேன், இனி நாம மீட் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட கிரேட்டோ கானுக்கு கால் பண்ணி நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் அங்க ரெண்டு கிளம்புறான். கட் பண்ணா இங்க நான் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கடா, சீக்கிரம் வந்து என்ன காப்பாட்டுன டைம் கிட்ட சொல்லிட்டு அங்க ரெண்டு ஓடுறப்ப சமன் அவ கால்ல ஷூட் பண்ணி அவளை பிடிச்சிடுறான். தென் டைம் இந்த இடத்துக்கு வரப்ப கான் அவன் கையில இருக்கிற பிளட் தொடச்சிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்து
வந்துட்டு அவ கடையை முடிச்சிருங்கன்னு அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போறான். அப்புறம் கான் கிரேட்ட பாக்குறதுக்கு அங்க 2 போட்ல வெளியே போக டைம் அவனை பக்கத்துல இருக்கிற ரோடு வழியா ஃபாலோ பண்றான். அப்புறம் கான் இங்க தனியா வாஷ்ரூம் போற வழியில டைம் பின்னாடி 2 வந்து அவன் கழுத்துல கட்டிய வச்சு நான் எங்க இருக்கான்னு கேட்க கானும் யாருடா நீன்னு கேட்டுட்டு அவன் கூட சண்டை போடுறான். அண்ட் அந்த சட்டம் கேட்டு கிரேட் அங்க வந்துற டைம் கிரேட்ட தள்ளி விட்டுட்டு அங்க 2 ஓடி போயிடுறான். அப்புறம் கிரேட் கானுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்க வர அவனும் என்ன விடுறா நீ அவனை போய் புடின்னு சொல்லவும் கிரேட் வெளியே வந்து டைம் கூட சண்டை போடுறான். அப்போ கிரேட் டைமோட மாஸ்க ரிமூவ் பண்ணிட்டு அவன் டைம பார்த்த ஷாக்ல அவன் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுற டைமும் அங்க 2 ஓடி போயிடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கிரேட் டைம பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். தென் இவங்க ஹாஸ்பிட்டலோட மாடிக்கு வந்து பேசுறப்ப நான் எங்க இருக்கான்னு டைம் கேட்க இவனும் அடி யாருன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் உன் அண்ணன் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கவன்னு கட்டிட்டு நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோ, பட் இப்போ நீ நான் இருக்கிற இடத்த சொல்லலனா இங்க நினைத்து இருக்காடுன்னு சொல்லிட்டு அவன் அங்க 2 கோவமா போயிட கிரேட் வார்டு யாருன்றத தெரிஞ்சுக்க இவன் அன்னைக்கு நைட்டு கானை ஃபாலோ பண்றான். அவ கான் சமன் கிட்ட எடியோ பேசி அனுப்பிவிட கிரேட் சமனை ஃபாலோ பண்ணி இந்த வேர் ஹவுஸ்க்கு வந்துடுறான். அப்புறம் இவன் டைமுக்கு அந்த லொகேஷனை ஷேர் பண்ணி விட்டுட்டு இவன் யாருக்கும் தெரியாம அந்த வேர் ஹவுஸ்குள்ள என்டர் ஆகுறான். அதே நேரத்துல உள்ள சமன் கன் பாயிண்ட்ல நீ யார்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனன்னு நானே மறட்ட அவளும் நீ இத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன கொல்லணும்னா கொன்னு சொல்ல சமனும் நானே ஷூட் பண்ணி கொன்னுடுறான். அடப்பாட்டதும் கிரேட் அங்க 2 பயத்துல வெளியே ஓடி வந்துடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க நானோட பாடிய வெளியே கொண்டு வரப்ப டைம் அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறான். பட் இவன் தனியா இருக்கிறனால எல்லாரும் இவனை சேர்ந்து அடிச்சிடுறாங்க. இடையிலாட்டியும் கிரேட் தள்ளி நின்னு பாட்டுட்டு இருக்கான். அப்ப சமன் டைம ஷூட் பண்றதுக்கு ஏம் பண்ண கிரேட் அவன் பயத்தை தூக்கி போட்டுட்டு அவன் சமனை ஸ்டாப் பண்ணி டைம் அங்க 2 கூட்டிட்டு போயிடுறான். ஆனா இதை நினைச்சு டைம் சந்தோஷப்படல. அதுக்கு பதிலா உன்னோட கோலத்தனத்தாலதான் நான் இறந்து போயிட்டா, அவங்க நீ சொன்னதே கேட்டாங்க, நீ நினைச்சிருந்தா அவளை காப்பாட்டி இருக்கலான்னு இவன் கிரேட்ட திட்டிட்டு அங்க 2 போயிடுறான். தென் டைம் நான் கொடுத்த எவிடன்ஸ மீடியா கிட்ட கொடுத்துற அது பெரிய நியூஸா மாறிடுது. அண்ட் அந்த நியூஸ வரிட் பாட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ட 2 இடமே தெரியாம காலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கான் சமன் கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இத பண்ணது யாருன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்க சமனும் நேற்று நைட்டு நான் அவனை பார்த்தேன், பட் மிஸ்டர் கிரேட் அவனை கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லவும் அவன் எதுக்கு அப்படி பண்ணான்னு கான் கேட்க இவனும் அட நீங்க உங்க தம்பி கிட்டதான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுறான். கட் பண்ணா இங்க கிரேட் ஆபீஸ்க்கு வந்துட்டு நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கான்னு கேட்க அவனோட அம்மாவும் அப்பாவும் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அப்ப இவனும் நீங்க பண்ணது என்னால நம்ப முடியலன்னு சொல்ல இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய லாஸ் வந்தது, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நாங்க இப்படி பண்ண வேண்டியதா இருந்ததுன்னு சொல்ல அதை கேட்ட கிரேட்டோ சோ அதுக்காக நீங்க கொலை பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு இதுக்கு நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னு வெளியே வந்துற அவனோட அம்மாவும் வெளியே வந்துட்டு அப்பா கிட்ட வந்து சாரி சொல்லடான்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கிரேட்டோ அவங்க கையை தட்டி விட்டுட்டு அங்க 2 கிளம்பிடுறான். அப்புறம் கிரேட் அவன் ரூமுக்கு போறதுக்கு லிஃப்ட்ல ஏற டாங்க்லா அங்க கண்ணோட வந்து அவன் கிரேட்ட ஷூட் பண்ணிடுறான். எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்ல டாங்க்லாவோட பாஸ்ட காட்டுறாங்க. அவனோட அப்பா குடிச்சிட்டு சண்டை போடுற கேரக்டர். அப்படி ஒரு நாள் இவரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டாங்க்லா வளர்க்குற பூனை கட்டிட்டே இருந்திருக்கு. அதனால இவரோ கோவத்துல அந்த பூனையை அடிச்சே கொண்டுற டாங்க்லாவோட பாட்டு அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். அப்ப இவனுக்கும் சேட்டு அடிவில அவனோட தம்பி டாம் அவனை கூட்டிட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அப்புறம் இவங்க வெளியே உட்காந்து பேசுறாங்க. இவங்க நிறைய தடவை அவங்க அப்பா மேல அடிக்கிறாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி மேட்டர் தானு அந்த கம்ப்ளைண்ட கண்டுக்கல. சோ டாமும் நீ எத்தனை நாள் அவர்கிட்ட அடி வாங்கியிருப்ப, ஆனா இது ஒரு ஃபேமிலி மேட்டர்னு சொல்லி போலீஸ் இத கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேமிலியானு கேட்டுட்டு வாடா நம்ம அகைன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த தடவை பூனைய கொன்னதுக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கூப்பிட இவனும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றான். தென் ஒரு நாள் நைட்டு டாங்க்லாவோட அப்பா போர்டில இருக்கிறப்ப டாங்க்லா அவரை படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுறான். அதால அவரும் அங்கேயே இறந்து போயிட டாங்க்லாட படிக்கட்டுல நின்னு அவன் கையில அவனோட பூனையோட காலரை வச்சு பாட்டுட்டு இருக்கான். அப்ப சட்டம் கேட்டு டாம் அங்க வந்து என்னடா ஆச்சுன்னு டாங்க்லா கிட்ட கேட்க இவனும் அப்பா போர்டில கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னதும் டாம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண ஓடி போறான். கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல இந்த ரிவர் சைட்ல ஒரு அப்பாவும் பையனும் நண்டு புடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு டைட்டில் தூக்கி போட்ட சிம் கார்டு கிடைக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த இடத்துல டெட் பாடிய கண்டுபிடிச்சிருந்தனால இதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குமோன்னு நினைச்சு அதை இவங்க போலீஸ் கிட்ட குடுக்கறாங்க. அதுவும் இந்த சீஃப் போலீஸ் கிட்ட. அண்ட் இவரு இந்த சிம் கார்டை செக் பண்ணி பார்க்க அதுல டைட்டிலும் கிரேட்டும் டாம தண்ணியில தூக்கி போடுறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ உடனே இவர் அந்த சிம் கார்டை உடைச்சு குப்பையில தூக்கி போட்டுறாரு. தென் வெளியே இவங்க கிட்ட வந்து இப்போ நீங்க கிளம்பலாம், பட் இந்த சிம் கார்டை பத்தி நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா எவிடன்ஸ் லீக் பண்ணிட்டீங்கன்னு நான் உங்க மேல கேஸ் போட்டுருவேன்னு வார்ன் பண்ணி அனுப்புறாரு. கட் பண்ணா இங்க வின் டாமோட கேஸ ஹேண்டில் பண்ற ஃபாரன்சிக் ஆபீசரை மீட் பண்ணி அந்த கல்லுல இருந்த டிஎன்ஏ யாரோடதுன்றத கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க இவரும் நீண்டா இந்த கேஸ ஹேண்டில் பண்ணலையே அப்ப எதுக்கு கேக்குறேன்னு கேட்க இவனும் பட் நான் தானே அதை கண்டுபிடிச்சேன்
கண்டுபிடிச்சேன், சோ எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு கேட்கவும் அந்த ஆபீசர் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு சுட்டி பார்த்துட்டு அந்த டிஎன்ஏ சீஃபோட பையன் டைட்டிலோட மேட்ச் ஆச்சு. அவன் டாமோட கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு எங்களுக்கு சீஃப் கிட்ட இருந்து பிரஷர் அதிகமா வந்தனால நாங்க ரிப்போர்ட்டை மாட்டிட்டோம்னு சொல்றாரு. அப்போ டைட்டில் தான் டாம கொண்டானான்னு வின் கேட்க இவரும் அதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. சோ வின் அதுக்கப்புறமா காலேஜ்க்கு வந்து அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றான். அப்ப அதை காட்டுறவன் எடிட்டட் ஃபுட்டேஜஸ் போட்டு காட்ட வின்னும் அதை கண்டுபிடிச்சிட்டு டே யாரடா ஏமாட்ட பாக்குற, போலீஸ் கிட்ட ஃபேக் எவிடன்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும்லன்னு மிரட்ட அவனும் அதுக்கப்புறமா கரெக்டான ஃபுட்டேஜ போட்டு காட்டுறான். அண்ட் அதுல டைட்டில் டாம போட்டு அடிக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்புறம் வின்னும் இந்த ஃபுட்டேஜ கூடன்னு அவன் பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு அங்க ரெண்டு போறான். அண்ட் அவன் போனதும் இவன் உடனே யாருக்கோ கால் பண்ணி வின் வந்துட்டு போன விஷயத்த சொல்றான். கட் பண்ணா இங்க டாங்க்ல குக்கிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப வின் அவனுக்கு கால் பண்ணி நான் கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டேன், அவனோட பேரு டைட்டில், அவன் டாமோட கிளாஸ்மேட்னு சொல்ல அதை கேட்டு டாங்க்லாவும் டென் இதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதான்னு கேக்குறான். அதுக்கு வின்னும் இப்ப நம்ம சட்டத்தை யூஸ் பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட் நாம இந்த கேஸுக்கு பிரஷர் ஏற்றுக்கு மீடியாவை யூஸ் பண்ணணும், நான் இதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு டாங்க்லா என்ன நம்ப டாமுக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்லி காலை கட் பண்றான். அப்புறம் இவனுக்கும் இவன் முன்னாடி அந்த பூனை வந்து உட்கார்ற மாதிரி தெரிய அட பாட்டு இவன் வேற மாதிரி யோசிக்கிறான். கட் பண்ணா இங்க வின் ஜேர்னலிஸ்ட பார்க்க போயிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேர் பைக்ல கண்ணோட வந்து வின் கிட்ட சண்டை போட்டு அவன் கார்ல வச்சு ரெண்டு பென்ட்ரைவை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த சண்டையில வின்னோட கையில புல்லட் உரைச்சிட்டு போனனால அவன் அங்க ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அண்ட் டாங்க்ல அவன் அங்க வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்க இவனும் யாரோ ரெண்டு பேரும் வந்து எவிடன்ஸ தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த சண்டையில தான் லைட்டா எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்ல இவனும் அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு வின்னும் தெரியல, மேபி சீஃப் அனுப்புன ஆளா இருக்கும்னு சொல்ல இவனும் சரி நீ பேக்கப் எடுத்து வச்சியான்னு கேட்க அதுக்கு வின்னும் இல்ல எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லவும் அதை கேட்டு டாங்க்லா அங்க இருந்து போக வின் அவன் கைய பிடிச்சி நிறுத்தி டாங்க்லா ப்ளீஸ் கிவ் அப் பண்ணிடாத, நான் கண்டிப்பா புது எவிடன்ஸ கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க டாங்க்லா வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்றதுக்கு வந்திருக்கான். அப்ப இவன்ட அப்பாவையும் பையனையும் பாட்டு நீங்க இந்த ஏரியால தான் இருக்கீங்களான்னு விசாரிச்சு இந்த இடத்துல நடந்த மர்டரை பத்தி தெரியுமான்னு கேட்க அதுக்கு இவங்களும் தெரியும், அது எங்க வீட்டு பக்கத்துல தான் நடந்ததுன்னு சொல்ல இவனும் அவங்க கிட்ட இறந்து போனது என்னோட தம்பி தான், போலீஸ் இன்னும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கல, அதான் நான் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நீங்க ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களான்னு கேட்க இவரு நாங்க எதுவும் பாக்கலன்னு அந்த சிம் கார்டை பத்தி மறைக்கிறாரு. ஆனா அவரோட பையனும் அப்பா நம்ம அதை பத்தி இவன் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் டாங்க்லா கிட்ட டைட்டிலும் கிரேட்டும் டாம தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட வீடியோவை காட்டுறான். அதுக்கப்புறமா டாங்க்லா வீட்டுக்கு வந்துட்டு அவன் தம்பியோட போட்டோ முன்னாடி உட்காந்துட்டு அவன் டைட்டில் அண்ட் கிரேட்டை பத்தி சோசியல் மீடியால தேடி பாக்குறான். அதுல இவன் டைட்டிலும் கிரேட்டும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதையும் அண்ட் கிரேட் கானோட தம்பின்றதையும் கண்டுபிடிக்கிறான். அந்த நேரத்துல இவனுக்கு பூனை சத்தம் கேட்க இவன் அந்த டைரக்ஷன்ல திரும்பி பார்த்து அங்க இருக்கிற கண்ணை பாக்குறான். கட் பண்ணா இங்க கிரேட்டோட அம்மாவும் அப்பாவும் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கிரேட்டோட அம்மா கான் கிட்ட நீ கிரேட்டுக்கு கால் பண்ணியாடான்னு கேட்க கானும் நான் இன்னும் கால் பண்ணல, பட் அவன் அவனோட கவுண்டோல தான் இருப்பான்னு சொல்ல சமன் இவங்க கிட்ட வந்து நம்ம உடனே கிளம்பி ஆகணும், இல்லனா நம்மளால கரெக்டான டைமுக்கு பார்டரை கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப இவரு கானை கிட்ட கூப்பிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல உடன் கேபினெட்டுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் ரூம் இருக்கு, அந்த இடத்துல பணமும் ஒரு போனும் இருக்கும், அதுல நம்மளோட பார்ட்னர்ஸோட டீடைல்ஸ்லாம் இருக்கும், நீ அங்க போயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த போனை உடைச்சிரு, அதுக்கப்புறமா நீ கிரேட்டை கூட்டிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிவான்னு சொல்ல இவனும் ஓகேப்பான்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு கிரேட்டோட காண்டோக்கு போறான். அண்ட் இவன் இங்க வந்து பாக்க இங்க ஒரே கூட்டமா இருக்கு, அதோட போலீஸும் வந்திருக்காங்க. சோ இவன் இங்க என்ன ஆச்சுன்னு ஒரு லேடி கிட்ட கேட்க அவங்களும் இந்த இடத்தோட ஓனரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் கான் அந்த கொடையை கீழே போட்டுட்டு உள்ள ஓடி போறான். கட் பண்ணா இங்க ஹாஸ்பிட்டல்ல லூக் வா டென்ன பாக்குறதுக்கு வரா. அப்ப இவ டென்னுக்கு ஹார்ட் ஷேப் இருக்கிற குக்கீஸ கொடுத்துட்டு நான் லாஸ்ட் டைம் சில விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் எப்படி அந்த 4 மினிட்ஸ் ஃபியூச்சரை விட்டு வெளியே வந்தேன்றத கண்டுபிடிச்சிட்டேன், நான் மட்டும் அதை விட்டு கரெக்டான டைமுக்கு வெளியே வராம இருந்திருந்தா நான் ரியல் வேர்ல்டுல இறந்து போயிருப்பேன்னு சொல்ல அப்போ நீ எப்படி அதை விட்டு வெளியே வந்தேன்னு டென் கேக்குறான். அதுக்கு இவளும் என்னோட பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் ஆலன்னு சொன்னதும் டென் ஷாக் ஆயிட்டு அவன் கையில வச்சிருந்த ஹாட் குக்கிய கீழே போட்டுறான். அப்புறம் அது பாசிபிள் தானு அதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப இவளும் நல்ல வேலை நானும் என்னோட பார்ட்னரும் பிரேக்கப் பண்ணிக்கல, அப்படி இருந்திருந்தா இப்ப நான் அவனை பார்க்க வந்திருக்க மாட்டேன்னு சொல்ல டென்னும் லூக்வா இவனை பத்தி தான் சொல்றான்றத புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறமா இவன் ஒரு நர்ஸ் கிட்ட பேசிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரப்ப அங்க இவன் ஆம்புலன்ஸ்ல இருந்து கிரேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறத பாக்குறான். அவனை பார்த்ததும் இவன் அந்த பையன் தானு நினைச்சிட்டு உடனே அவன் டைமுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல இவனும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து டைமை பாக்குறான். அப்புறம் இவனுக்கு கிரேட்ட திட்டினட நினைச்சு கில்ட்டா ஃபீல் ஆக டென்னும் இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லடான்னு சொல்லி பாக்குறான். ஆனா டைம் அடை கேட்காம பழி எல்லாத்தையும் அவன் மேல எடுத்து போட்டுக்க இவனும் நீங்க இருறா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உனக்கு ஓகேனா நீ வெயிட் பண்ற நேரத்துக்கு என்னோட ரிசர்ச்சை எடுத்து பாருன்னு சொல்லிட்டு போக டைமும் அங்க உட்காந்து டென் கொடுத்த ரிசர்ச் பேப்பர்ஸ படிச்சு பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் கிரேட்
கிரேட்டோட ரூம்க்கு வந்து அவனோட கைய பிடிச்சி என்ன மனுப்பியா கிரேட்னு கேக்குறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவன் வீட்டுக்கு வரப்ப அவன் வீட்டுல இருந்த எல்லா பொருளும் கீழே விழுந்து கிடக்குது. அடப்பாட்டடும் இவன் உடனே வெளியே ஓடி வந்துட்டு அவனோட பாட்டிக்கு கால் பண்ண அவங்க அந்த கால் அட்டன் பண்ணதும் இவன் நீங்க இப்ப ஆன்டி வீட்டுல தானே இருக்கீங்க, அங்க எந்த பிரச்சனையும் இல்லதானு கேட்க அவங்களும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவனும் சரி நாங்க வரேன்னு சொல்லிட்டு இவன் அவங்க பேசுறத கேட்டுட்டே மெயின் கேட்டை ஓபன் பண்ண அங்க வரிட்டு போயிட்டு டைமோட பாட்டியையும் ஆன்டியையும் கொண்டுறான். அப்புறம் அவன் இந்த மொபைல் எடுத்து டைம் கிட்ட நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாது அண்ட் நீ அட தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை, ஏன்னா நான் உன்னோட பாட்டியையும் உன்னோட அப்பா அம்மாவையும் கொண்ட மாதிரியே உன்னையும் கொல்ல போறேன்னு சொல்ல டைமோட எல்லாத்தையும் கேட்டு ஷாக்ல நின்னுட்டு இருக்கிறப்ப அவன் பின்னாடி வரிட்டோட ஆள் ஒருத்த வந்துட்டு டைமை ஷூட் பண்ணிடுறான். கட் பண்ணா இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. கிரேட்டோட அப்பாவும் அம்மாவும் அஃபேர்ல இருந்த டைம்ல இவரு கிரேட்டோட அம்மா கிட்ட இப்ப பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா கானோட அம்மா எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றா, நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு இவங்களும் இவரு பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு சில இன்வெஸ்டர்ஸ தெரியும், நான் அவங்கள உங்களை பார்க்க வர சொல்றேன்னு சொல்ல இப்படிதான் இவங்களுக்கு டைமோட அம்மாவும் அப்பாவும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அண்ட் இவங்களோட மெயின் பிசினஸே கேம்பிளிங் தான். அப்ப கிரேட்டோட அப்பா வாங்க உள்ள போய் பேசலாம்னு கூப்பிட டைமோட அம்மா டைமையும் கூப்பிட்டு இவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் 4 பேரும் மீட்டிங் ரூம் போயிட டைம் இங்க உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப கிரேட்டும் அங்க வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு டைம் கேம் விளையாடுறத பாத்துட்டு இருக்கான். அப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஸ்நாக்கையும் அவன் டைமுக்கு ஊட்டி விடுறான். அப்புறம் இவங்க வெளியே வந்து சுத்திட்டு இருக்கிறப்ப கிரேட் ஒரு டாக பாட்டு பயந்து ஐஸ்கிரீமை கீழே போட்டுறான். அதை பாட்டு டைமும் விளையாடிட்டு இருக்க கேமை கிரேட் கிட்ட கொடுத்துட்டு வா நம்மளோட பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம உள்ள போய் வெயிட் பண்ணலான்னு அவனை கூட்டிட்டு போறான். தென் கொஞ்ச நாள் கழிச்சு கிரேட்டோட அப்பாவும் வரிட்டும் உட்காந்து பேசுறப்ப டைமோட அப்பா அம்மா கம்பெனிய போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா எனக்கு ஒரு நியூஸ் வந்தது, அப்படி மட்டும் நடந்துடுனா நாமளும் சேர்ந்து மாட்டுவோன்னு வரிட் சொல்ல அதுக்கு இவரோ இப்படி என்ன பண்றதா இருக்க, அவங்களை கொல்ல போறியா என்னன்னு சும்மா கேட்க வரிட்டோ நீ கரெக்டா சொன்னு ரியாக்ஷன் கொடுக்க இவரோ வரிட் அப்படி பண்ணிராதுன்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க டைமோட அம்மா அவனை அவனோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அம்மா இங்க எங்களுக்கு சேஃப் இல்ல, சோ நீங்க டைம் இங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல டைமோ அம்மா நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவங்களும் டைம் கிட்ட டைம் நீ பாட்டி கூடயே இரு, நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு இவங்க அவங்க அம்மா கிட்ட அவங்களோட தைரிய கொடுத்துட்டு அங்க ரெண்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்போ இங்க வரிட்டோட ஆளு டைமை ஷூட் பண்ணிடுறான். தென் அகைன் ஷூட் பண்றதுக்கு இவன் கிட்ட வரப்ப அந்த வழியில ஒரு பைக் வர சவுண்ட் கேட்டதும் அவன் அங்க ரெண்டு ஓடி போயிட இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டைமோ அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கனால வேகமா இவனால நடக்க முடியல. அதே நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்லையும் கிரேட்டோட ஹார்ட் பீட் டிராப் ஆக டாக்டர்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப எபிசோட் 1ல பாட்ட மாதிரியே டைம் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்ப வரிட்டோட ஆளு இவனை கண்டுபிடிச்சு அகைன் அவனை ஷூட் பண்ணிடுறான். அண்ட் அப்போ டைம் கரெக்டா 11 மணி ஆகுது. இப்ப டைம் கண்ண திறந்து பாக்குறப்ப இவன் அவனோட வீட்டுல இருக்கான். ஃபர்ஸ்ட் நாம கிரேட்டோட 4 மினிட்ஸ் பாட்ட மாதிரி இப்ப டைமோட 4 மினிட்ஸ் காட்டுறாங்க. இங்க டைமோட பாட்டி டைமை கூப்பிட்டு அந்த செல்ஃப்ல இருக்கிற கப் எடுடான்னு சொல்ல இவனும் அந்த செல்ஃப் கிட்ட வந்து அந்த கப் இருக்கிற பாக்ஸை தேடுறப்ப இவனுக்கு அவனோட அம்மாவோட டைரி கிடைக்குது. அதை இவன் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுல டைம் அவன் அம்மா கூட நிக்கிற போட்டோவும் அண்ட் ஒரு பேஜ்ல டைம் அம்மாவும் அப்பாவும் சாரி டான்னு எழுதி இருக்கு. அப்ப டைமோட பாட்டி அவன் கையில இருக்கிற புக்கை பார்த்துட்டு டைமை கூப்பிட்டா அதை கேட்டு இவனும் எதுக்காக இதை நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு கேட்க இவங்களும் இப்ப இதை தெரிஞ்சு எதுவும் மாற போறது இல்லன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவனும் ஆனா இது என்னோட அம்மாவை பட்டினதுன்னு டென்ஷன் ஆக இவங்களும் சரி நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்னு நீ இந்த டைரியை எடுத்த இடத்துலயே வச்சிரு, அப்படி இல்லனா இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இதை எபிசோட் 8ஓட ஸ்டார்டிங்ல டைம் ஹாஸ்பிட்டல்ல அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். பட் இவன் முன்ன மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட ரூடா நடந்துக்காம அவங்க கிட்ட கைண்டா நடந்துக்கிறான். என்ன அந்த பேஷண்ட் கிளம்பினதுக்கு அப்புறமா இவன் டைமை பார்க்க அதுல 11:02ன்னு காட்டுது. அப்ப இவனும் கிளாக்ல ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருக்கும்னு நினைச்சிட்டு அடுத்த பேஷண்ட் வாங்கன்னு கூப்பிட அவனோட சீனியர் டாக்டர் உள்ள வந்து எல்லா பேஷண்ட்ஸும் போயிட்டாங்களான்னு கேக்குறாரு. அப்ப இவன் அகைன் டைமை பார்க்க அது இப்ப 3:20ன்னு காட்டுது. அதை இவன் கன்ஃபியூஸ்டா பாட்டுட்டு இருக்கிறப்ப இவரு டைமை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டான்னு கூப்பிடுறாரு. தென் இவங்க வெளியே உட்காந்து பேசுறப்ப நான் மற்ற சீனியர் டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டேன், எல்லாருமே நீங்க ப்ரொஃபஸரா ஆகுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்ல இவனும் பட் என்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு சொல்றான். அதுக்கு இவரும் திறமை இல்லாமல உன்னோட பேரு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்ததுன்னு கேட்க டைமும் அதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆயிட்டு ஓகே நான் இங்க ப்ரொஃபஸரா இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் அந்த சீனியர் டாக்டர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இவனுக்கு நச்சா கிட்ட இருந்து கால் வருது. கட் பண்ணா இப்ப இவன் நச்சாவை மீட் பண்ணி சாரி கொஞ்ச நாளா என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்ல இவளும் பரவாயில்லன்னு அவன் பிஸியா இருக்கிறத புரிஞ்சுக்கிறா. அப்புறம் டைமும் நீ என் பாட்டியோட டயபெட்டிக்ஸ பாட்டுக்கிறதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அண்ட் இப்ப உண்மைய சொல்ல போனா எனக்கு உன் மேல முன்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப நீ ஓகேவான்னு கேட்க இவளும் நான் ஓகே இல்ல பட் இது எனக்கு முன்னாடியே தெரியும் அண்ட் நீ இதை என்கிட்ட ஓப்பனா சொன்னதுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல அப்படி
அப்படியே 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க கிரேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவன் டைம் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்க, இவங்களும் நீங்க அப்பாயின்மெண்ட் முன்னாடியே வாங்காதனால லைன்ல வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும், அது ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க, இவனும் ஓகே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் லைன்ல வெயிட் பண்ணி டைம் பார்க்க வரான். அதுல இருந்து இவங்க பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நாளையில இவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. தென் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் இவங்க கிரேட்டோட ரூம்ல இருக்கிறப்ப டைம் கிரேட் கிட்ட எனக்கு வேலையில என் ஷிஃப்ட்டுக்கு போகவே பிடிக்கலன்னு சொல்ல, கிரேட்டோ அப்பனா போகாதுன்னு சொல்றான். அதுக்கு டைமோ டே என்னோட பாய் ஃப்ரெண்டா நீ என்னோட வேலையை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, கிரேட்டோ எனக்கு தெரியும் நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு அங்க 2 எஞ்சி போறான். அப்போ டைம் 9:15 இருக்கு. பட் கிரேட் பாத்ரூம்குள்ள போனதும் உடனே அது 11:03 மாறிடுது. அந்த நேரத்துல இவனுக்கு டென்னோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. அவன் இவன் கிட்ட டைம் இப்போ நீ பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது, நீ 4 நிமிஷத்தை முடிய விட்டுறாத, அப்படி இல்லனா நீ செத்துருவடான்னு கட்ட. அதை கேட்டு டைமும் அப்ப இது உண்மை இல்லையான்னு நினைச்சு அவன் மொபைலை எடுத்து டைமை பாக்குறான். அண்ட் இன்னும் அவனுக்கு 1 நிமிட் தான் டைம் இருக்கு. அண்ட் ரியல் வேர்ல்டுல இவன் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்க. அதே மாதிரி இங்க டைம் இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சதும் இவன் இருக்கிற ரூம்லயும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அப்ப உடனே இவன் கிரேட்ட கூப்பிடுறதுக்கு பாத்ரூம் கிட்ட வரப்ப இவன் வெளியே போறதுக்கான டோர் ஓபன் ஆகுது. ஆனா இவன் அந்த டோர் கிட்ட போகாம கிரேட் நான் பேசுறது கேட்கடாடான்னு இவன் பாத்ரூம் டோரை தட்டிட்டே இருக்கான். அதே நேரத்துல இங்க ரியாலிட்டியில டென்னும் மற்றவங்களும் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. கட் பண்ணா இங்க ஃபசாய் அவ ரூம்ல இருக்கிறப்ப கான் இங்க வந்து ஃபா எனக்காக நீ உன் அப்பா கிட்ட பேசுனியான்னு கேட்க, இவளும் என் அப்பா இப்ப பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாருன்றா. அதுக்கு காணும் ஆனா உன் அப்பாவால என்னோட பிரச்சனைய சரி பண்ண முடியும், அவர் அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு சொல்ல, இவளும் ஆனா இப்போ அவளோட பிசினஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, அதை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நீ இங்க வரதுக்கு பதிலா உன்னோட பேரண்ட்ஸ் கூடவே ஓடி போயிருக்கணும்னு சொல்ல, இவனும் ஃபசாய் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு என்னால எப்படி இங்க இருந்து போக முடியும், என்னோட தம்பியை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அண்ட் கில்லரையும் இன்னும் கண்டுபிடிக்கல, இப்போ நான் எல்லாத்தையும் நார்மல் ஆக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு இவளும் இப்போ எதையும் நார்மல் ஆக்க முடியாதுன்னு சொல்றா. தென் நீ என்ன லவ் பண்ணலையான்னு கான் கேட்க, இவளும் ஃபர்ஸ்ட் நீ சொல்லு நீ என்ன லவ் பண்ணியான்னு கேட்க, கான் கிட்ட அதுக்கு பதில் இல்ல. அப்ப ஃபசாயும் இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்ல, நீ இங்க இருக்கிறது எனக்கும் என் அப்பாக்கும் தான் ப்ராப்ளம் ஆகும், சோ ஒழுங்கா இங்க 2 கிளம்பிரு, அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டியை கூப்பிடுவேன்னு சொல்ல, கானும் அங்க 2 எஞ்சி போயிடுறான். கற்பனா இப்ப கான் இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டோட வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டு அங்க இருக்கிற இடன் ரூமை கண்டுபிடிச்சு ஒரு சூட்கேஸை வெளியே எடுக்கிறான். அதுல அவன் அப்பா சொன்ன மாதிரியே பணமும் ஒரு மொபைலும் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவன் அந்த மொபைலை உடைக்காம அதை சுவிட்ச் ஆன் பண்ணி அதுல இருந்து வஞ்சாயோட நம்பருக்கு கால் பண்றான். அண்ட் அந்த காலை அவரோட பொண்ணு அட்டென்ட் பண்ணி என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, நீங்க எதுக்காக கால் பண்ணீங்கன்னு கேட்க, இவனும் உங்க அப்பாவை கொன்னது யாருன்றது எனக்கு தெரியும்னு சொல்றான். கட் பண்ண அதே நேரத்துல இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வின் அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட டைட்டில் தான் டாம கொண்டான்றது டாங்க்லாக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனாலதான் டாங்க்லா பழி வாங்குறதுக்கு டைட்டில கொண்டு இருப்பான்னு சொல்ல, அதை கேட்ட சீஃபோ ஆனா இந்த விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலையே, அவன் கிட்ட யாரு சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு இவரு வின்ன திரும்பி பாக்குறாரு. டென்னோட அப்படியே விட்டுட்டு மற்ற மெம்பர்ஸ் கிட்ட இந்த கேஸ் ரொம்ப முக்கியமானது, சோ எல்லாரும் வேகமா வேலைய பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. கட் பண்ணா இங்க கான் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு அவன் டாங்க்லாக்கு கால் பண்றான். பட் அவன் கால் எடுக்கல. அதனால இவனும் டாங்க்லா நீ எங்க இருக்க, நம்ம மீட் பண்ணலாமான்னு மெசேஜ் அனுப்புறப்ப நியூஸ்ல சீஃபோட பையன் டைட்டில கொன்னது டாங்க்லான்ற ஒரு பையனோட கேட்டு கான் ஷாக் ஆயிர. டாங்க்லா அவனுக்கு அவனோட பூனையோட காலரை போட்டோ எடுத்து அனுப்புறான். சோ உடனே கான் அந்த பூனைய புடிச்ச இடத்துக்கு வந்து பாக்குறான். அப்ப டாங்க்லாவும் அங்க வந்து கானை கூப்பிட இவன் ஓடி வந்து டாங்க்லாவை கிஸ் பண்ணிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நீ டாம்காக தானே ரிவெஞ்ச் எடுத்துன்னு கேட்க, டாங்க்லாவும் அழுதுட்டே ஆமான தலையாட்டுறான். அப்ப கானும் நீ எடுக்கும் பயப்படாத, நீ தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை அப் பண்ணிக்கிறான். கட் பண்ண இங்க ஒரு ஆபீசர் வின் கிட்ட வந்துட்டு நாங்க டாங்க்லாவோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், அவனுக்கு இன்னொரு ஆளும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்ட, வின் அந்த வீடியோல டாங்க்லாவையும் கானையும் பாக்குறான். தென் அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு இவன் ஆர்டர் கொடுத்துட்டு இவனும் அவனோட கண்ணை லோட் பண்ணிட்டு அங்க 2 கிளம்புறான். கட் பண்ண இங்க டாங்க்லா அவனோட பூனையோட காலரை உட்காந்து பாத்துட்டு இருக்கிறப்ப கான அவன் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தான், என்னோட ஆளுங்க வந்ததும் நீ சேஃப் ஆயிருவேன்னு சொல்லிட்டு இவன் வெளியே அவனோட ஆளுங்க வராங்களான்னு போய் செக் பண்றான். அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வரத பார்த்ததும் இவன் டாங்க்லாவை கூட்டிட்டு அங்க 2 வெளியே ஓடி போயிடுறான். அத ஒரு ஆபீசர் வின் கிட்ட நம்ம மிஷன் ஃபெயில் ஆயிருச்சு, டாங்க்லாவும் கானும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்ல, இவனும் ஓகே நான் வேற ரூட்ல போய் அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க இவங்க பிரிட்ஜுக்கு கீழே ஓடி வந்துட்டு இருக்கிறப்ப இவங்க ஒரு ரவுடி கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்ப வின் அங்க கன்னோட வந்ததும் அந்த ரவுடி கேங் எல்லாரும் அங்க 2 போயிடுறாங்க. அப்ப இவன் டாங்க்லாவை பார்த்து சரண்டர் ஆக சொல்ல கான் டாங்க்லாவை அவன் பின்னாடி நிக்க வைக்கிறான். அப்ப வின்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சா, அதனாலதான் நீ இப்படி பண்ணிட்டியான்னு கேட்க, டாங்க்லாவும் நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ காப்பாடலன்னு சொல்றான். அதுக்கு வின்னும் சாரி கேட்டுட்டு ஆனா இது நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாதுன்னு சொல்ல, டாங்க்லாவும் இது ரொம்ப ஈஸி தான், அதனாலதான் நீ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவங்க 2 பேரு கடையையும் முடிச்சிட்டேன்னு சொல்ல, கான் இவங்க பேசுறத கன்ஃபியூஸ்டா கேட்டுட்டு இருக்கான். டாங்க்லா
டாங்க்லா நீ எதை பத்திடா பேசிட்டு இருக்க? யார் அந்த 2 பேருன்னு கேட்க, அடை கேட்டு டாங்க்லாவும் டாம கொன்னது 2 பேரு, அந்த 2வது ஆளு கிரேட்னு சொல்லிட்டு அண்ட் அவனை ஷூட் பண்ணது நான் தான். அதோட நீ என் கூட இல்லாத நேரத்துல நான் வின் கூட சேர்ந்து உன்னை சீட் பண்ணிட்டேன்னு சொல்ல கானும் அதை கேட்ட கஷ்டத்துல சிரிக்கிறான். அப்புறம் அவன் வின்ன ஷூட் பண்றதுக்கு கன் ஏம் பண்ண வின் கானை பார்த்து ஷூட் பண்ணிடுறான். பட் அப்ப டாங்க்லா கானை தள்ளி விட்டனால வின் ஷூட் பண்ண புல்லட் டாங்க்லா மேல பட்டு அவன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். அதை தாங்கிக்க முடியாம கானும் அதே இடத்துல சூசைட் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இப்ப கானோட 4 மினிட்ஸ காட்டுறாங்க. அவனும் டாங்க்லாவும் ஃபர்ஸ்ட் டைம் இன்டிமேட்டா இருந்ததுக்கு அப்புறமா கான் டாங்க்லா கிட்ட நம்ம ஒன்னா ஓடி போயிடலான்னு சொல்றான். அதுக்கு டாங்க்லாவும் இப்பவே வான்னு கேட்க கானும் ஆமா இப்போ எனக்கு எதை நினைச்சும் பயம் இல்ல, எனக்கு உன் கூட இருந்தா மட்டும் போடும்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ரியாலிட்டியில வின் நின்னு அழுதுட்டு இருக்கிறப்ப மற்ற ஆபீசர்ஸும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. கட் பண்ணா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு டைம் அவனோட பாட்டிக்காக ஒரு ரிச்சுவல் பண்றான். அதே மாதிரி கிரேட்டும் கான்காகவும் டாங்க்லாக்காகவும் அந்த ரிச்சுவலை பண்றான். அப்புறம் இவன் அவனோட லைட்டரை எடுத்து அட கான் போட்டோ முன்னாடி வச்சுட்டு நான் உனக்காக ஸ்மோக்கிங்க விட்டுடுறேன் அண்ட் நீ இதுக்கப்புறம் என்ன நினைச்சு கவலைப்படாத, நீ லவ் பண்றவன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருன்னு சொல்றான். அதுக்கப்புறமா டைமும் கிரேட்டும் டென்ன பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப லுக்வா அங்க வரா. அவ டைம் அண்ட் கிரேட்ட பார்த்ததும் சாரி இப்ப டென் ஃப்ரீயா இருப்பான்னு நினைச்சு வந்தேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறப்ப டென் அவளை கூப்பிட்டு அவனோட சேர்ல உட்கார வச்சு இவளோட பேரு லூக்வா, ஃபுல் நேம் என்னோட டார்லிங் லூக்வான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண டைமும் நான் இங்க 2 மாசம் தான் இல்லாம இருந்தேன், அதுக்குள்ள நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் புடிச்சிட்டியாடான்னு இவன் டென் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப கிரேட்டும் லூக்வாவும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பாட்டுக்கிறாங்க. அப்ப டென் அட நோட் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க லூக்வா கிரேட் கிட்ட நீ அன்னைக்கு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்தவன்டானு கேட்க இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இந்த இடத்துல லூக்வா உட்காந்து அந்த 4 மினிட்ஸ் ஃபியூச்சரோட பிரசன்டேஷனை பாத்துட்டு இருக்கிறப்ப வெளியே கிரேட் டைட்டில் கிட்ட பேசிட்டே அவன் அந்த இடத்துல இருக்கிற சீக்ரெட் பாரை தேடிட்டு இருக்கான். அப்படி இவன் ரூம் மாறி இந்த ரூம்குள்ள வந்துற இவனும் லூக்வாவும் அந்த பிரசன்டேஷனை பாட்டு முடிக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு லேடி இவங்க கிட்ட வந்துட்டு இந்த பிரசன்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க கிரேட்டும் நான் இங்க வழி மாறி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு வெளியே போயிடுறான். அண்ட் லூக்வாவும் இந்த பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறா. தென் கிரேட் இங்க வெளியே வந்துட்டு அந்த சீக்ரெட் பார் எங்கடாண்டா இருக்கு, நீ ஒழுங்கா வெளியே வந்து என்ன கூட்டிட்டு போன இவன் டைட்டில் கிட்ட கட்டிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு பின்னாடி லூக்வா ஸ்டெப்ஸ்ல ரெண்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்க விழுந்துற அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு யாராச்சும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு கட்டுறாரு. ஆனா கிரேட் அட கண்டுக்காம அங்க ரெண்டு போயிடுறான். கட் பண்ணா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு கிரேட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவன் இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனோட அம்மா அவனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அப்ப அவங்க நீ அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டியாடான்னு கேட்க இவனும் இன்னும் இல்லன்னு சொல்றான். அதை கேட்டு அவங்களும் இன்னும் எடுக்கட அதை எடுக்காம இருக்க நீ அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ண அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்காடுன்னு சொல்லிட்டு உனக்கு முன்னாடியே போலீஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்ல இவனும் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் போய் எடுத்துக்கிறேமான்னு சொல்றான். அப்புறம் அவனோட அம்மா இவன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அதாவது அவனோட அப்பா தாய்லாந்துக்கு திரும்பி வர்றதுக்கு ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்காரு. அண்ட் அந்த மினிஸ்டரும் லஞ்சம் கொடுத்தா நான் வேலையை முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்க இவங்க கிரேட் கிட்ட வேர் ஹவுஸ்ல இருந்து பணத்தை எடுத்து போய் அவர்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப கிரேட்டும் டைமும் மீட் பண்ணி பேசுறப்ப டைம் அவன் கிட்ட வரிட்டினோட பாட்டியை கொன்னதுக்கு எதிரா நான் எவிடன்ஸா தேடிட்டு இருக்கேன், அது எனக்கு கிடைச்சிட்டா நான் அதை வச்சு அவன் என்னோட பேரண்ட்ஸ கொன்னதுக்கும் எவிடன்ஸ கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவன் கிரேட் சோகமா இருக்கிறத பாட்டு என்னடா ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் என்னோட அம்மா கால் பண்ணாங்கன்னு சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல கிரேட் அந்த மினிஸ்டரை பார்த்து பணத்தை கொடுத்துற அவரும் நான் ஒரு வாரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறாரு. அண்ட் கிரேட் அட எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த இடன் கேமராவை ஒருத்தன் கிட்ட கொடுத்து விட்டுறான். அதை கேட்டு டைமும் அப்ப நீ உன்னோட அம்மா அப்பாவை மறுபடியும் தைலாந்துக்குள்ள வர விட மாட்டியான்னு கேட்க கிரேட்டோ அவங்க மறுபடியும் இங்க வந்தாங்கன்னா அவங்க மேல வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது மற்றவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும், சோ அவங்க வராம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்ல இவனும் அப்ப அந்த பணத்தை என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். அதுக்கு கிரேட்டோ எனக்கு அந்த பணம் தேவையில்லை, அது போலீஸே எடுத்துக்கிட்டோன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இந்த ரெக்கார்டட் வீடியோ மீடியா கையில போனனால ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் மினிஸ்டர் கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்க அந்த நேரத்துல போலீஸும் அங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வின் டாங்க்லாவோட போட்டோவை பாத்துட்டு இருக்கிறப்ப 2 ஆபீசர்ஸ் அங்க வந்து நாங்க ஜெனரல் வரிட்டு இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. சோ வின்னும் இந்த கிரைம் சீனுக்கு வந்து பாக்க அங்க வரிட்ட ஸ்ட்ரெச்சர்ல வெளியே தூக்கிட்டு போறாங்க. அண்ட் இவ அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட வந்து இவரு காணாம போய் 1 மாசம் ஆகுது, டென் இதனால இவரு இங்கதான் இருந்திருக்காரான்னு கேட்க அந்த ஆபீசரும் நான் அப்படிதான் நினைக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து பயங்கரமா கட்டுற சத்தம் கேட்டுடுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது, அதனால பேட்ரோல் போலீஸ் இங்க செக் பண்றதுக்கு இந்த பில்டிங்க்கு வந்தப்ப அவங்க ஜெனரல் கீழே வில்டு கடனதை பாத்திருக்காங்க. பட் அவரை தவிர இந்த இடத்துல வேற யாரும் இல்லன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் மிஸ்டர் வன்சாய்க்கு சொந்தமானது, ஆனா அவரு இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ எங்க சந்தேகப்படி இத பண்ணது இந்த கம்பெனில வேலை செஞ்ச ஆளா இருக்கும், அப்படி இல்லனா வன்சாயோட ஃபேமிலி மெம்பரா இருக்கும்னு சொல்றாரு. அண்ட் இவங்க இன்னும் வன்சாய கொன்னது யாருன்றதே கண்டுபிடிக்கல, சோ இதுக்கு பாசிபிள் தானு வின் சொல்றான். கட் பண்ணா இப்ப வரிட்டுக்கு ட்ரீட்மெண்ட்
கொடுக்கறதுக்கு டைம் அங்க வரான். அவனை பார்த்து இவரு பயப்படுறப்ப டைம் அவனோட பாட்டி இறந்து போனதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு அவன் வரீட்டோட ஆக்சிஜன் டியூபை ரிமூவ் பண்ணி விடுற மாதிரி நினைச்சு பாக்குறான். கட் பண்ணா இங்க கிரேட் டைம் கிட்ட நீ அகைன் வரீட்ட மீட் பண்ணா என்ன பண்ணுவேன்னு கேட்க இவனும் நான் அவனை கொன்றுவேன், என்னோட பாட்டிக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்றான். அது கேட்ட கிரேட்டோ ஆனா இது நல்ல ஐடியாவா தோணலன்னு சொல்லிட்டு சப்போஸ் நீ அவனை சாகுற நிலைமையில பாக்குற அப்போ நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க டைமோ சிரிச்சிட்டு நீ என்னடா எனக்கு மெடிக்கல் எத்திக்ஸ் எக்ஸாம் நடத்துறியான்னு கேக்குறான். அதுக்கு கிரேட்டோ அப்படின்னே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க இவனும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க டைம் வரீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றான். அப்ப அங்க ரெண்டு நர்ஸ் அங்க ரெண்டு போனதும் இவன் வரீட் கிட்ட நீ எடுக்கும் பயப்பட தேவையில்ல, நான் உன்னோட உயிரை காப்பாத்திடுவேன், ஆனா நீ இதுக்கப்புறம் படுத்த படுக்கையாடா இருப்பேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஃபசாய் அங்க வந்து அப்ப உங்களுக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணான்னு கேட்டு அழுக டைமோட பாட்டுட்டு அங்க ரெண்டு போறான். கட் பண்ணா இப்ப கிரேட் வின்ன பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். நீ கானோட தம்பி தானேன்னு வின் கேட்க இவனும் ஆமான்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டாம கொன்னதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் போட்டிங்க்கு வந்திருக்காங்க. அப்ப டைம் கிரேட் கிட்ட நீ என்ன நம்புடா, நீ நல்லவன்றனால கோர்ட் உனக்கு பெயில் கொடுத்துருவாங்கடான்னு சொல்லிட்டு அதோட இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லன்னு சொல்ல கிரேட்டோ அதை கேட்டு ஸ்மைல் பண்றான். அப்புறம் இவனும் நம்ம 4 மினிட்ஸ்ல பார்த்தது ரியாலிட்டிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுல, நீ அந்த இடத்துல பார்த்தது உனக்கு ரியாலிட்டில ஏற்கனவே தெரிஞ்ச இடம் தானேன்னு கேட்க அதுக்கு கிரேட்டோ இல்ல எனக்கு தெரியாது, நான் இந்த இடத்துக்கு ரேண்டமா தான் வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட டைமோ ஆனா இந்த இடம் உண்மையிலேயே இருக்கேன்னு சொல்றான். அப்ப ரெண்டு பேருக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. தென் நான் 4 மினிட்ஸ்குள்ள இருக்கிறப்ப எனக்கு எப்படி இந்த இடத்த பத்தி தெரிஞ்சிருக்கோன்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் இப்ப வாட்ச்ல இருக்க டைமை பார்க்க இப்ப அது 11:04 காட்டுது. அப்புறம் அது 11:05 மாறுறப்படா இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நாம அந்த 4 மினிட்ஸ்குள்ளேயே மாட்டிக்கிட்டோமோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேனே டைம் சொல்ல கிரேட் அவன் கையை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்துல படுக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.